ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் 3வது அத்தியாயம் பகவானது தெய்வீகமான லீலைகள். இன்னைக்கு படிக்கிற பதம் வந்து 19 மற்றும் 20. பகவானவி விஸ்வாத்மா லோகவேத பதானுக காமான்சி சேவ பார்வத்யாம் அசக்த சாங்கியமாஸ்திதः. அதே சமயத்தில் பகவானும் வேத விதிகளுக்கு ஏற்ப துவாரகாபுரியில் வாழ்வை அனுபவித்து வந்தார். சாங்கிய தத்துவத்துக்கு ஏற்ப பகவான் துறவிலும் ஞானத்திலும் நிலை பெற்றிருந்தார். சனிக்த ஸ்மிதாவா லோகேன வாச பீயூஷ கல்பயா சரித்ரேனா நவத்யேன ஸ்ரீநிகேதேன சாத்மனः. அவர் அதிர்ஷ்ட தேவதையான லட்சுமி தேவியின் வசிப்பிடமான தமது உன்னதமான உடலில் வழக்கம் போல் அமைதியான இனிய புன்னகை பூத்த முகத்துடன் அமுதம் போன்ற வார்த்தைகளுடனும் குறையற்ற குணத்துடனும் விளங்கினார். இந்த 2 ஸ்லோகமும் கொஞ்சம் முரண்பட்ட மாதிரி இருக்கு. என்ன முரண்பட்ட மாதிரி இருக்கு? ஒரு முரண்பாடு இருக்கிற மாதிரி தோணுது. என்ன தோணுதுன்னா, 19வது ஸ்லோகத்துல பகவான் சாங்கிய தத்துவப்படி அறிவும் துறவும் கைவர பெற்று வாழ்ந்தான்னு சொல்லி, கிருஷ்ண பகவான் வந்து இந்த பூமியில இருந்த போது துவாரகையில வேத விதிகளுக்கு ஏற்ப அந்த வாழ்க்கை வந்து தர்மத்தின்படி வாழ்ந்து ராஜ்யம் எல்லாம் ஆண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் அவர் சாங்கிய தத்துவப்படி துறவிலும் ஞானத்திலும் நிலை பெற்றிருந்தார். இது ஒண்ணு. அவர் சாங்கிய கொள்கையை ஃபாலோ பண்ணாரு, துறவிலும் ஞானத்திலும் நிலை பெற்றிருந்தார்னு சொல்லி. அடுத்த ஸ்லோகத்துல அவர் வந்து லட்சுமி தேவி நித்தியமா வாசம் பண்ணக்கூடியது. பகவானுடைய மார்புக்கு வந்து மார்புல லட்சுமி தேவி எப்பவுமே நித்தியமா இருக்காங்க. ஸ்ரீவத்சபுரி லட்சுமி தேவி பகவானுடைய மார்பை விட்டு விலகுவதே இல்லை. நாகர்கோயில்ல திவ்யதேஸ்வர் திருவாள் மார்பன்னா லட்சுமி தேவி எப்பவுமே பகவானுடைய மார்பிலேயே வாசம் பண்ணிருக்கு. அந்த கோயில லட்சுமி தேவி தனி சந்நிதி கிடையாது. பெரும்பாலும் தென்னிந்தியால ஸ்ரீ வைஷ்ணவ கோயில்கள்ல லட்சுமி தேவி தாயாருக்கு தனி சந்நிதி. மூலவர் பெருமாள் வந்து ஒரு சந்நிதியில் இருப்பாரு, பக்கத்துல தாயாருடைய சந்நிதி. ஆனா அந்த கோயில்ல போனோம்னா தாயாருக்கு தனி சந்நிதி கிடையாது, பெருமாளுடைய மார்பிலே இருக்கு. திருவாள் மார்பன், திருவன் பரிசாரம், திருப்பதிசாரம்னா லட்சுமி தேவி நிச்சயமா வாசம் பண்ணியிருக்காங்க பகவானுடைய திருமார்புல. பகவானுடைய திருமார்புல லட்சுமி தேவி நிச்சயமா வாசம் பண்றாங்க. அவர்தான் லட்சுமி தேவியோட உன்னதமான வசிப்பிடம் ஸ்ரீநிவாஸ். ஸ்ரீநிவாஸ்ங்கிற பேருக்கு அர்த்தம் என்ன? ஸ்ரீநிவாஸ். லட்சுமி தேவி எப்பவுமே பகவானுடைய லட்சுமி தேவி பகவான் தான் லட்சுமி தேவி வசிப்பிடம். பகவானுடைய மார்புல தான் எப்பவும் இருக்காங்க. சோ அப்படி பகவான் வந்து லட்சுமி தேவி வந்து ஐஸ்வர்யம், அனைத்து ஐஸ்வர்யங்களுக்கு பிறப்பிடம் லட்சுமி தேவி. அந்த லட்சுமி தேவி கூட ரொம்ப ஆனந்தமா உன்னைக்கு நல்ல சிரிச்சுட்டு நல்ல அழகான வார்த்தைகள்ல பேசிட்டு
அப்படியே எந்த ஒரு களங்கம் இல்லாம, எந்த ஒரு பௌதிக களங்கம் இல்லாம தெய்வீகமான குணத்தோடு விளங்குகிறார். முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவர். நிர்குணா. நிர்குணனா பகவானுக்கு இந்த குணங்களுடைய தாக்கம் எல்லாம் கிடையாது. அவர் முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவர். வசுதேவ சத்துவம். ஏன்னா கிருஷ்ணா வாசுதேவர், முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவர். தூய பக்தர்கள், பகவான தூய பக்தர்கள், ஆச்சாரியர்களும் முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவர். இப்படி இந்த ஸ்லோகத்துல 20ஆம் ஸ்லோகத்துல பகவானுடைய தெய்வீகமான குணங்கள், அவரது நாம ரூப குணாதிசயங்களை பத்தி சொல்லியிருக்கு. அதுக்கு முந்தின ஸ்லோகத்திலையும் அவரது தெய்வீகமான குணம் தான். ஆனா அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? சாங்கிய தத்துவத்தை ஃபாலோ பண்றாரு. அவர் ஏன் சாங்கிய தத்துவத்தை ஃபாலோ பண்ணணும்? முதல்ல சாங்கிய தத்துவம்னா என்னது? சாங்கிய தத்துவம்னா என்ன? அது ஏன் ஒருத்தர் ஃபாலோ பண்ணணும்? அது ஏன் கிருஷ்ணர் ஃபாலோ பண்ணணும்? இந்த 3 கேள்விக்கு நம்ம பதில் கண்டுபிடிக்கணும். சாங்கிய தத்துவம் என்றால் என்ன? அந்த சாங்கிய தத்துவத்தை ஏன் நாம ஃபாலோ பண்ணணும்? அந்த சாங்கிய தத்துவத்தை ஏன் கிருஷ்ணர் ஃபாலோ பண்ணணும்? சரி, ஒரு கேள்விக்கா பதில் கண்டுபிடிக்கலாம். பதில் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. சாங்கிய தத்துவம்னா என்னது? சாங்கிய தத்துவம் என்றால் என்ன? பதில் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. ஒரு கையும் மேல வரலையே. ஜடத்துக்கும் ஆன்மீகத்துக்குள்ள வேறுபாடு. ஜடம் சேதனம். ஜடம் பௌதிகம்னா என்னது, சேதனம்னா என்னது? இந்த பௌதிக இயற்கை எப்படி படைக்க? சாங்கியம் என்றால் எண்ணிக்கை, கவுண்டிங். சாங்கியானா கவுண்ட் பண்றது. சாங்கிய தத்துவம் என்னது? இந்த பிரபஞ்சத்துக்கு ஆதாரம் யாருன்னு அந்த வேரை கண்டுபிடிக்கிறது. சாங்கிய தத்துவம் என்னன்னா பிரபஞ்சத்தோட வேரை கண்டுபிடிக்கிறது. பிரபஞ்சம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது? 24 மூலக்கூறுகள். இந்த பிரபஞ்சம் எப்படி, இந்த ஜட ஜட இயற்கை, இந்த ஜட இயற்கை 24 மூலக்கூறுகளுடைய சேர்க்கை. 5 பஞ்சமகா பூதங்கள், 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், 5 அறிவு புலனுகர் பொருட்கள், மனம், புத்தி, அகங்காரம், ஜட இயற்கை கொண்டு. இந்த 24 மூலக்கூறுடைய கலவைதான் பிரபஞ்ச சிருஷ்டி மகத்தத்துவம். பிரதான காஸ். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு பிரதானம். இந்த பிரபஞ்சத்தை படைப்பதற்கு பிரதானமா என்ன இருந்திருக்கு? மூலப்பொருட்கள். பிரபஞ்சத்தை படைக்கிறதுக்கான மூலப்பொருட்கள் பிரதான மகத்தத்துவம் தோன்றுது. 24 மூலக்கூறு, 5 பஞ்சமகாபூதங்கள், 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், 5 அறிவு புலனுகர் பொருட்கள், மனம், புத்தி, அகங்காரம், ஜடையற்கு 3 குணம். இது ஆராயிரம். இது ஆராய்ச்சி இது எங்கிருந்து வந்தது? இந்த பஞ்சமகா பூதங்கள் எங்கிருந்து தோன்றியது? இது எப்படி ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டது? எப்படி ஒன்றிலிருந்து ஒன்று தோன்றியது? புலன்கள் எப்படி தோன்றியது? அறிவு புலன்கள் எப்படி தோன்றியது? செயல் புலன்கள் எப்படி தோன்றியது? எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி போனா அதோட வேர் என்னது? இதோட வேர் என்ன? இந்த 24 மூலக்கூறுகள் மகத்தத்துவம் பிரதான. இதோட வேர் யாரு? கிருஷ்ணா. கிருஷ்ணா கிருஷ்ணா. அப்ப கடைசியில கிருஷ்ணாட்ட சரணடை. இது ஆராய்ச்சி பண்ணி ஜடையர்க்கின் 24 மூலக்கூறுகள் எங்கிருந்து வந்தது? பிரபஞ்சம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது? இதுக்கான காரணம் என்ன? இந்த காரணத்தை கண்டுபிடிக்கும் போது சர்வ காரணம் கிருஷ்ணா கண்டுபிடிச்சார். சர்வ காரணம் ஈஸ்வர பரம கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரகா அனாதி ஆதி கோவிந்தா சர்வ காரணம். கிருஷ்ணா எல்லா காரணங்களுக்கும் மூல காரணம். அப்ப இந்த சாங்கிய தத்துவத்துடைய ஆராய்ச்சி என்னன்னா 24 மூலக்கூறுகளையும் பிரிச்சு ஆராய்ந்து அதை கவுண்ட் பண்ணி அதை எண்ணிக்கையில வரும்போது ஃபைனலா இதுக்கெல்லாம் ஆதாரம் கிருஷ்ணன் தான் வரும். சோ பகவத்கீதையில எந்த அத்தியாயம் சாங்கிய தத்துவத்தை பத்தி பேசு? போச்சு. 2வது அத்தியாயம். பகவத்கீதை 2nd சாப்டர் சாங்கிய யோகா. பகவத்கீதை 2ஆம் அத்தியாயம் சாங்கிய யோகம். எப்படி சொல்றோம் பகவத்கீதை 2ஆம் அத்தியாயம் சாங்கிய யோகத்தை பத்தி சொல்லுதுன்னு? பகவத்கீதை 2ஆம் அத்தியாயம் எப்படி சாங்கிய யோகம்னு பேர் வச்சு, ஏன் சாங்கிய யோகம்னு பேர் வச்சுக்காங்க 2வது அத்தியாயம்?
பகவத்கீதை 2ஆம் அத்தியாயத்துல உடலுக்கும் ஆன்மாவுக்குள்ள பேதத்தை பத்தி சொல்லியிருக்கு. பகவத்கீதை 2ஆம் அத்தியாயத்துக்கு ஏன் சாங்கிய யோகம்னு பேருனா, எல்லா மற்ற யோகங்களும் கிருஷ்ணர் உணர்வுலதான் வந்து முடியுது, பக்தி தொண்டுல தான் முடியுது. பகவத்கீதை 2nd சாப்டர் வந்து பகவத்கீதையுடைய சாரம். அதான் புரோபா என்ன தலைப்பு கொடுத்திருப்பாரு, கீதையின் உட்பொருள் சுருக்கம் தலைப்பு கொடுத்திருப்பாரு. பகவத்கீதை 2ஆம் அத்தியாயத்துக்கு சில புரோபா என்ன தலைப்பு கொடுத்திருக்காரு, கீதையின் உட்பொருள் சுருக்கம். கீதையின் உட்பொருள் சுருக்கம் என்னது, எல்லா யோகங்களும் கிருஷ்ணாட்ட தான் வந்து முடியுது, பக்தியில தான் வந்து முடியுது. அதனாலதான் அதுல புரோபா தெளிவா எழுதியிருப்பாரு. பகவத்கீதை 2nd சாப்டர்ல புரோபா தெளிவா எழுதியிருப்பாரு, சாங்கிய யோகமும் பக்தி யோகமும் வேறு வேறு இல்ல. சாங்கிய யோகத்தையும் பக்தி யோகத்தையும் வேறு வேற பாக்குறவங்க அறிவில் குறைந்தவங்க சொல்ற. காரணம் என்னன்னா, சாங்கிய யோகம் பக்தி யோகத்துல தான் வந்து முடியுது. சாங்கிய யோகம் எங்க வந்து முடியுது, பக்தி யோகத்துல தான் முடியுது. ரைட், சாங்கிய யோகம் பக்தி யோகத்துல தான் முடியுது. அதனால பகவத்கீதை 2ஆம் அத்தியாயத்துல பகவான் கிருஷ்ணர் உடலுக்கும் ஆத்மாவுக்குள்ள பேதம் என்ன, உடல் எத்தகையது, ஆத்மா எத்தகையது, இதெல்லாம் விலக்கி சொல்லிட்டு என்ன பண்ணாரு, முதல்ல ஆரம்பத்துல ஆத்மாவுக்கு உடலுக்குள்ள வித்தியாசத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போய் புத்தி யோகா, புத்தி யோகத்தை பத்தி சொல்றாரு. புத்தி யோகம் என்னது, பக்தி யோகம் தான், பக்தி தொண்டுதான். சரி, அப்புறம் வேற யார் சாங்கிய யோகத்தை பத்தி சொன்ன, கபில வாசுதேவர், தேவகூதியின் புதல்வர். பகவத்கீதையில கிருஷ்ணா சாங்கிய யோகத்தை பத்தி சொல்றாரு, பாகவதத்துல அதே சேம் கிருஷ்ணா கபில வாசுதேவர் சொல்றாரு. கபில வாசுதேவர் லார்ட் கபிலா, சன் ஆஃப் தேவகுதி. ஏன் லார்ட் கபிலார் மட்டும் சொன்னா போதுமே, லார்ட் கபிலார் மட்டும், பகவான் கபிலர்னு சொன்னா போதும். ஏன் பிரபுபாத் வந்து பகவான் கபிலர் தேவகுதியின் புதல்வன் சொல்றாரு. கபிலான்னு சொல்லிட்ட போதும், அப்படி சொல்லாம ஏன் பிரபுபாத வந்து பகவான் கபில தேவர் தேவகுதியின் புதல்வன் சொல்றாரு. இன்னொரு நாத்திக கபிலர் இருக்கு. நாத்திக கபிலரோட நாத்திய கபிலர், நாஸ்திக கபிலர் முனி கபில முனி. நாஸ்திக கபில முனியோட வேலை என்னன்னா, இந்த 24 மூலக்கூறுகள் தான் காரணம் முடிச்சிடுறாரு. அவர் பரமபுருஷரை ஏற்றுக்கொள்ளல. நாஸ்திக கபில முனி பரமபுருஷரை ஏற்றுக்கொள்ளாம இந்த படைப்பு காரணம் இந்த 24 மூலக்கூறுகள் தான் அப்படியே நிறுத்திடுறாரு. இந்த 24 தான் படைப்பு காரணம். அதனால சாங்கிய கொள்கையை சொல்லும் போது, சாங்கிய தத்துவத்தை பத்தி பேசும்போது நாஸ்திக கபிலர் என்ன பண்ணாரு, இந்த 24 மூலக்கூறு தான் எல்லாத்துக்கும் காரணம் நிப்பாட்டிட்டாரு. ஆனா பகவான் கபில தேவர் தேவகுதியின் புதல்வர் அந்த சாங்கிய தத்துவம் பக்தி தொண்டுல தான் முடியுதுன்னு எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. நீங்க பாருங்க, சாப்டரா பேசுறாரு பக்தி தொண்டுடைய மகிமை. பாகவதத்துல 3rd canto, பாகவதம் 3ஆம் ஸ்கந்தத்துல கபில வாசுதேவர் அவங்க அம்மா தேவகுதி இடத்துல சாங்கிய யோகத்தை பத்தி சொல்லும்போது பக்தி தொண்டுடைய மகிமை எடுத்து சொல்றாரு. பக்தருடைய சங்கம், பக்தர் சங்கம் எவ்வளவு முக்கியமானது, பக்தி தொண்டு எவ்வளவு உன்னதமானது, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி கபில வாசுதேவர். அந்த அவதாரத்துல கபில வாசுதேவர் அறிவும் துறவும் வெளிப்படுத்தினார், ஞான ரெனன்சியேஷன் துறவு. சோ பகவான் கிருஷ்ணர்கிட்ட 6 ஐஸ்வர்யங்கள் முழுமையா இருக்கு. அவர் சில நேரங்கள்ல 6 ஐஸ்வர்யத்தையும் முழுமையா வெளிப்படுத்துவார். அப்புறம் சில அவதாரங்கள்ல, சக்தி அளிக்கப்பட்ட அவதாரத்துல ஒரு சில ஐஸ்வர்யத்தை மட்டும் வெளிப்படுத்துவார். ரைட். கபில வாசுதேவர் பகவானுடைய சத்தியாவேஷ அவதார். அவர் கர்தவ முனிவருக்கும் தேவகுதிக்கும் மகனா வந்தார். எதுக்காக, இந்த சாங்கிய தத்துவம் மூலமா தூய பக்தி தொண்டை ஸ்தாபனப்பட்டது. சாங்கிய தத்துவம் மூலமா தூய பக்தி தொண்டு. அதனால இந்த சாங்கிய தத்துவத்தை ஃபாலோ பண்றதே, சாங்கிய தத்துவத்தை ஏற்றுக்கொள்றதே எதுக்குன்னா பகவானுடைய பக்தி தொண்டுக்கு வர்றதுக்காக. சாங்கிய தத்துவத்துடைய கோல் என்ன, கிருஷ்ண பக்திக்கு வர்றதுக்காக. அப்படி இருக்கும்போது எந்த பகவானுக்கு பக்தி செய்யணுமோ, யார் முழுமுதற் கடவுளோ அவரே சாங்கிய தத்துவத்தை ஃபாலோ பண்றாரு. அவரே வந்து துறவிலும் ஞானத்திலும் கை தேர்ந்தவராக இருக்கிறார்.
ஏன் அப்ப கிருஷ்ணா அதை பண்ணாரு? கிருஷ்ண சாங்கிய தத்துவத்தால் அறியப்பட வேண்டியவரே கிருஷ்ணர் தான். அனைத்து யோக முறையிலும் அறியப்பட வேண்டியவர் கிருஷ்ணா. அவர்தான் யோகேஸ்வரா. கிருஷ்ணா வந்து யோகேஸ்வரன், எல்லா யோகத்துக்கு பிறப்படமானவர். அனைத்து யோகங்களும் அவருக்கு தான் வந்து முடியுது. அனைத்து யோகங்களும் அறியப்படக்கூடியவர் அவர் தான். அனைத்து யோகத்தினாலும் அடையப்படக்கூடியவர் அவர் தான். அப்படி இருக்கும்போது அவரே இதை ஃபாலோ பண்றாரு. பொருளுரையில படிச்சோம். ஏன் கிருஷ்ணா சாங்கிய கொள்கையை ஃபாலோ பண்றது? ஆஹ் கிருஷ்ணா வந்து முழுமுதற் கடவுள் தான். ஆனா இப்போ வந்து துவாபர யுகத்துல அவர் தோன்றிய பொழுது அவர் மனித ரூபத்துல வந்தார். மனித ரூபத்துல வந்ததுனால கிருஷ்ணா முழுமுதற் கடவுள். அவர் யாருக்கும் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் யாருக்கும் அடிபணிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அவரு யுதிஷ்டிர மகாராஜ உலகத்துக்கே பேரரசரா இருக்காரு. அவருக்கு கீழே ஒரு அரசரா இருக்காரு துவாரகையில. எப்படின்னு பாருங்க. கிருஷ்ணா இந்த உலகத்துக்கு பேரரசரா இருக்கல. கிருஷ்ணரால முடியாதா? கிருஷ்ணா வந்து இந்த வேர்ல்டு கேபிட்டலா, இந்த வேர்ல்டு கேபிட்டலா துவாரகையை மாத்திட்டு இந்த உலகத்துக்கு அவர் சக்கரவர்த்தியா இருக்க முடியாதா? கிருஷ்ணா என்ன பண்ணாரு? அஸ்தினாபுரத்தை உலகத்துக்கு கேபிட்டல் ஆக்கிட்டு, வேர்ல்டு கேபிட்டல் அஸ்தினாபுரம், அஸ்தினாபுரத்தை உலகத்துக்கு தலைநகரமாக்கிட்டு யுதிஷ்டிர மகாராஜர் பேரரசரா உட்கார வச்சுட்டு, யுதிஷ்டிர மகாராஜ் சக்கரவர்த்தி உட்கார வச்சுட்டு இவர் அவருக்கு அசிஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. கிருஷ்ணா என்ன பண்றாரு? மற்ற அரசர்களை போல அவருக்கு கீழே செயல்படுறாரு. எப்படி? திஸ் இஸ் த குவாலிட்டி ஆஃப் கிருஷ்ணா. இதுதான் கிருஷ்ணாவுடைய தெய்வீகமான குணம். கிருஷ்ணாவுடைய தெய்வீகமான குணம் என்னது? அவருக்கு பொய்யவங்காரம் கிடையாது. கிருஷ்ணா கிட்ட பொய்யவங்காரம் கிடையாது. நம்ம கிட்ட பாருங்க, நான் வந்து தம்மாந்து ஆத்மா, நம்ம இந்த சின்ன சின்ன ஒரு துணுக்கான ஆத்மாக்கு எவ்வளவு பொய்யவங்காரம். கிருஷ்ணா வந்து பரமாத்மா. அவர் பாருங்க, துளி கூட பொய்யவங்காரம் கிடையாது. யுதிஷ்டிர மகாராஜா இந்த உலகத்துக்கு சக்கரவர்த்தியா உட்கார வச்சுட்டு அவருக்கு கீழே ஒரு அரசரா செயல்பட்டு இருக்காரு. இதுதான் கிருஷ்ணா. தனது பக்தனுக்கு புகழ் கொடுத்துட்டு அவர் பின்னாடி சைலண்டா நிக்கிறார், பேக்ரவுண்ட்ல நிக்கிறார். கிருஷ்ணா யுதிஷ்டருக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ல நிக்கிறார். புகழ் புற யுதிஷ்டருக்கு. யுதிஷ்டர் தான் இந்த உலகத்துடைய சக்கரவர்த்தி. அவர் தான் அஸ்தினாபுரத்துடைய சக்கரவர்த்தி. அஸ்தினாபுரம் வேர்ல்டு கேபிட்டல், உலக தலைநகரம். அப்படி யுதிஷ்ட மகாராஜா உட்கார வச்சு அழகு பார்க்கிறார் கிருஷ்ணா. கிருஷ்ணா தனது பக்தனை ஒரு பெரிய ராஜ சிம்மாசனத்துல, ரத்ன சிம்மாசனத்துல உட்கார வச்சு அழகு பார்க்கிறார். அப்ப எந்த அளவுக்கு ஒரு சரணாகதி அடைஞ்ச பக்தரா இருப்பார் இல்லையா? யுதிஷ்டிர மகாராஜாவை இந்த உலகத்துக்கே பேரரசரா உட்கார வச்சு கிருஷ்ணா அழகு பார்க்கிறாருன்னா அவர் எப்பேற்பட்ட பக்தரா இருக்கணும். அவர் எந்த மாதிரி கிருஷ்ணாவை சாட்டிஸ்ஃபை பண்ணி திருப்தி பண்ணிருக்கணும். எந்த அளவுக்கு கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடும். அந்த பக்தனுக்கு கிருஷ்ணா சேவை செய்யறார். இங்க பிரபா எழுதியிருக்கார் பொருளுரையில, யுதிஷ்டிர மகாராஜா பூகோளம் முழுவதற்கும் சக்கரவர்த்தியாக இருந்த பொழுது துவாரகையின் அரசராக இருந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் துவாரகாதீசர் என்று அழைக்கப்பட்டார். மற்ற சித்தரசரை போலவே பகவானும் யுதிஷ்டிர மகாராஜன் ஆட்சிக்கு கீழ்ப்படிந்திருந்தார். கீழ்ப்படிஞ்சிருக்காராம். கிருஷ்ணா என்ன பண்றாரு? கீழ்ப்படிஞ்சிருக்காரு. எல்லாரும் அவரு கீழ்ப்படியணும். ஆனா அவரு ஒரு தூய பக்தர் கீழ்ப்படிஞ்சிருக்காரு. இதுதான் கிருஷ்ணாவுடைய காரணமற்ற கருணை. இது கிருஷ்ணாவுடைய தன் பக்தன் மேல வச்சிருக்கிற அன்பு. தன் பக்தனுக்காக கிருஷ்ணா சேவகனுக்கும் சேவகனா இருக்க விரும்புறாரு. கிருஷ்ணா வந்து தன் பக்தனுடைய சேவகனுடைய சேவனாவும் இருக்க தயாரா இருக்கு. அதான் பியூட்டி. எவ்வளவு அழகு. சோ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மொத்த படைப்புக்கும் பரம பேரரசர் என்ற போதிலும் வேத கொள்கைகள் மற்றும் மனித வாழ்வுக்கு வழிகாட்டியாக விளங்கியதால் பூமியில் அவதரித்திருந்த பொழுது பகவான் அந்த கொள்கைகளை மீறியதே இல்லை. யுதிஷ்டிர மகாராஜா வந்து உலகத்துக்கு சக்கரவர்த்தியா இருக்காரு. கிருஷ்ணா நினைக்கலாம், நான் ஏன் அவர் போய் கைகட்டி நிக்கணும் அவர் முன்னாடி? யாரு? நான் வாசுதேவன் கிருஷ்ணா. யுதிஷ்டரை உட்கார வச்சுட்டு நான் ஏன் அவருக்கு கைகட்டி நிக்கணும்? அவர் தான் எனக்கு சேவை பண்ணணும் அப்படின்னு நினைக்கல. கிருஷ்ணா வந்து அந்த எட்டிகெட் வந்து ப்ராப்பரா யூஸ் ஷோ காமிக்கிறது. அந்த வைஷ்ணவ கலாச்சாரம், அதாவது ஒரு வேத கலாச்சாரம், வேத கலாச்சாரப்படி எப்படி ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்கணும், எப்படி பேரரசர் கீழே செயல்படணும்,
ஒரு சட்டன் எக்ஸாம்பிள், ஒரு சிறந்த உதாரணமா இருக்காரு. அதான் எத்யாதரதி சிரேஷ்ட தத்த தேவோதரோ ஜன சயப்பிரமாணம் பூர்தே லோகஸ்தன்னு வர்த்தது. கிருஷ்ணரே யுதிஷ்ட மகாராஜ் மரியாதை கொடுக்கலனா கிருஷ்ணரே அவர் மதிக்கல, நம்ம மதிக்கணும் இல்லையா? கிருஷ்ணா யுதிஷ்ட மகாராஜ கண்டுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். கிருஷ்ணா யுதிஷ்ட மகாராஜ் மரியாதை கொடுக்கலனா மற்ற அரசர்கள் என்ன நினைப்பாங்க? துவாரகையில் இருக்கிற கிருஷ்ணா அஸ்தினாபுரத்துக்கு கப்பம் கட்டுறது இல்ல, நம்ம கட்டணும். அங்கா, சேதா, மகதா, விதர்பா, இந்த மாதிரி பல ப்ராவிடன்ஸ் இருக்கு. கலிங்கா, கலிங்க தேசம், அங்க தேசம், சேத்தி, விதர்பா, பல பல கஷேத்திரங்கள், பல ப்ராவிடன்ஸ் இருக்கு. அந்த நாடுகள்ல அரசர்கள் என்ன நினைப்பாங்க? நம்ம யுதிஷ்டமரா கீழே இருக்கணும், கிருஷ்ணாவே கீழே இல்லையே அப்படின்னு கிருஷ்ணாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ கிருஷ்ணா என்ன பண்றாரு? நோ, இவங்க எல்லாருமே யுதிஷ்ட மகாராஜா ஃபாலோ பண்ணணும். யுதிஷ்ட மகாராஜா பின்பற்றணும் எல்லா அரசர்களும் யுதிஷ்ட மகாராஜா பின்பற்றணும். அப்படியே நான் யுதிஷ்ட மகாராஜா கிருஷ்ணா என்ன நினைக்கல? எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கல. இதுதான் ஃபாலோயிங் அத்தாரிட்டி. சோ கிருஷ்ணாட்ட எல்லா ரைட்ஸ் இருக்கு. ஏன்னா பிரபா எழுதுறாரு, கிருஷ்ணா தான் இந்த உலகத்துக்கே பேரரசர், 3 உலகத்துக்கும் பேரரசர் அவர். ஆனா கிருஷ்ணா என்ன நினைக்கிறாரு? இவங்க என்ன ஃபாலோ பண்ண வேண்டாம், யுதிஷ்டரை ஃபாலோ பண்ணிட்டோம். ஆனா யுதிஷ்டர் என்ன பண்றாரு? நேத்து பேசிட்டு இருந்தோம். யுதிஷ்டர் என்ன பண்றாரு? நேத்து ஸ்லோகத்துல பார்த்தோம். சோ கிருஷ்ணா என்ன நினைக்கிறாரு? இந்த அரசர்கள்லாம் யுதிஷ்டரை ஃபாலோ பண்ணணும், அதனால நானும் யுதிஷ்டரை ஃபாலோ பண்ணுவேன். நான் யுதிஷ்டரை ஃபாலோ பண்ணா, நான் யுதிஷ்டரை கீழ்ப்படிஞ்சிருந்தா நான் யுதிஷ்டருக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தா இந்த எல்லா அரசரும் யுதிஷ்டருக்கு கீழ்ப்படிவாங்க. அதனால எல்லா அரசர்களும் யுதிஷ்டருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும் அப்படின்னு கிருஷ்ணா என்ன பண்றாரு? யுதிஷ்டருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்காரு. ஆனா நேத்து ஸ்லோகத்தை என்ன பார்த்தோம்? இன்னைக்கு பார்த்ததே மறந்துட்டோம். நேத்து ஸ்லோகத்தை கேட்ட அப்படின்னு சொன்னேன். நேத்து ஸ்லோகத்துல பார்த்தோம், யுதிஷ்டர் மகாராஜ் கிருஷ்ணா அனுவர்த்தனா, கிருஷ்ணா ஸ்லோகம் வந்தது, அனுபிரதா, கிருஷ்ணா அனுபிரதா. யுதிஷ்டர் மகாராஜ் அப்போ கிருஷ்ணனுடைய தாமரை பாதத்தை தான் நடிச்சிருக்க, கிருஷ்ணரை பின்பற்றார். இதுதான் பகவானுக்கும் தூய பக்தருக்குள்ள கனெக்ஷன், அன்பு பரிமாற்றம். யுதிஷ்டிர மகாராஜா எப்பவுமே கிருஷ்ணா பின்பற்றாரு, கிருஷ்ணா எப்பவுமே தன தூய பக்தரை பின்பற்றாரு. எவ்வளவு அழகு இல்லையா? யுதிஷ்டிர மகாராஜ் என்ன பண்றாரு? கிருஷ்ணாவுடைய திட்டம் என்ன, கிருஷ்ணாவுடைய விருப்பம் என்ன, அதுக்கு நான் கிருஷ்ணா அனுபிரதா, கிருஷ்ணருக்கு அனுகூலமா நான் சேவை பண்ணுவேன், கிருஷ்ணரை நான் பின்பற்றுவேன்னு உறுதியா இருக்கேன். கிருஷ்ணா என்ன பண்றாரு? யுதிஷ்டிர மகாராஜா ஃபாலோ பண்றாரு இல்லையா? இப்போ ராமாயணத்துல இருக்கு. ராமாயணத்துல சுக்ரீவன் பலசாலியா ஹனுமான் பலசாலி? சுக்ரீவனோட கம்பேர் பண்ணும்போது ஹனுமான் தான் பலசாலி. ஆனா ஹனுமான் என்ன பண்ணாரு? சுக்ரீவனுக்கு அசிஸ்ட் பண்றாரு இல்லையா? ஏன்? ஹனுமான் நினைச்சா சுக்ரீவனை தூக்கி போட்டு அவர் உட்காந்துக்கலாம் கிஷ்கிந்தால இல்லையா? ஓ, இந்த சுக்ரீவன் பெரிய வீரனா, அடைய சுக்ரீவா, ஒரு சுருட்டி தூக்கி வீசிடலாம் ஹனுமான் இல்லையா? ஹனுமான் நினைச்சா சுக்ரீவன் தூக்கி ஒரு சுழல் தூக்கி வீசினா அவர் பல மைல் தூரத்துல போய் விழுந்துருவாரு. அந்த மாதிரி அமானுஷ்யமான சக்தி இருக்கு ஹனுமான். ஹனுமானை யாராலும் வெல்ல முடியாது. எந்த அஸ்திரத்தாலும் ஹனுமானை கட்டுப்படுத்த முடியாது. பிரம்மாஸ்திரம், பசுபதாஸ்திரம், எந்த அஸ்திரத்தாலும் ஹனுமானை கட்டுப்படுத்த முடியாது. எந்த சக்தியாலும் ஹனுமானை வெல்ல முடியாது. அமானுஷ்யமான ஆற்றல். அந்த அமானுஷ்யமான ஆற்றல் வச்சுட்டு இருக்கிற ஹனுமான் என்ன பண்றாரு? அவர் நினைச்சா சுக்ரீவனை தூக்கி போட்டு அவர் அரியாசனத்துல உட்காந்துக்கலாம், கிஷ்கிந்தா அவரோட சக்கரவர்த்தியா இருக்கு. ஆனா ஹனுமான் என்ன பண்றாரு? சுக்ரீவன் கிட்ட ஒண்ணுமே தெரியாத ஒரு சாதாரண சேவகனை போல இருக்க, ஒரு பெரிய என்னமோ அவருக்கு ஒரு பெரிய பலமெல்லாம் இல்லாத மாதிரியும், சுக்ரீவன் தான் எல்லாமே, இவர் ஒரு பெரிய ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு மினிஸ்டர் மாதிரி, ஒரு சாதாரண மந்திரி போல இருக்கு. ஏன் ஏன் அப்படி இருந்தார் ஹனுமான்? அவஜி ஃபாலோயிங் அத்தாரிட்டி. அவர் குரு சொன்னாரு. ஹனுமானுடைய குரு யாரு? சூரிய தேவ். ஹனுமானுடைய குரு சூரிய தேவ். சூரிய தேவட்ட ஹனுமான் வித்தையெல்லாம் கத்துக்கிட்டாரு, சாஸ்திரம் கத்துக்கிட்டாரு. சாஸ்திரம் கத்துனதுக்கு அப்புறம் சூரிய தேவன் சொல்ற, ஹனுமான் கேட்கிறாரு, குருதேவா நான் உனக்கு என்ன தட்சணை கொடுக்கணும்னு. என்னுடைய அம்சமா கிஷ்கிந்தையில ரிஷிமுக பர்வதத்துல சுக்ரீவன் இருக்கா, நீ அவருக்கு போய் சேவை பண்ணுங்க. சோ அத்தாரிட்டி எடுக்கிற முடிவுக்கு நம்ம எப்பேற்பட்ட புத்திசாலியா இருக்கலாம், நம்ம பெரிய புத்திசாலியா இருக்கலாம், பலசாலியா இருக்கலாம், நம்ம எல்லாம் கற்ற வெறும் பகவத்கீதா பாகவதெல்லாம் படிச்சிருக்கலாம்.
நம்ம நிறைய பகவத்கீதை நிறைய தடவை படிச்சிருக்கலாம், பாகவதம் நிறைய தடவை படிச்சிருக்கலாம், இதெல்லாம் கரைச்சு குடிச்சிருக்கலாம். இல்ல உயர்ந்த குலத்துல பிறந்திருக்கலாம், பெரிய புத்திசாலியா இருக்கலாம், பௌதிகத்துல பெரிய பட்டமெல்லாம் வாங்கியிருக்கலாம். ஆனா நம் குரு முன்னாடியும் மூத்த பக்தர்கள் முன்னாடி அத்தாரிட்டிஸ் முன்னாடி நம்ம ரொம்ப ஹம்பிளா இருக்கும், ரொம்ப பணிவா இருக்கும். இதை பகவானுக்கு காமிச்சு கொடுக்குறாரு, பகவானுக்கு தூய பக்தரும் காமிச்சு கொடுக்குறாரு. பகவானும் சரி, அவரோட தூய பக்தரும் சரி, எப்பவுமே அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான சம்பிரதாயத்தை பின்பற்றணும், ஆச்சாரியரை அடிச்சுவட்டை பின்பற்றணும், உயர்ந்த அதிகாரிகளை பின்பற்றணும், அந்த உயர்ந்த அதிகாரிகளான தூய பக்தருடைய அடிச்சுவட்டை பின்பற்றணும், அவங்களுக்கு அனுகூலமா சேவை செய்யணும், அவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். இந்த வேத கலாச்சாரத்தை, இந்த எட்டிகேட் வந்து கிருஷ்ணரும் ஃபாலோ பண்றாரு, தூய பக்தரும் ஃபாலோ பண்றாரு. இதான் பியூட்டி. அதனால கிருஷ்ணானுவிரதா, யுதிஷ்ட மகாராஜா கிருஷ்ணானுவிரதா, கிருஷ்ணன் என்ன பண்றாரு, யுதிஷ்ட மகாராஜா ஃபாலோ பண்றாரு. இதுதான் பகவானுக்கு பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றம். பகவானுடைய புகழை பக்தர்கள் பரப்புறாங்க, பக்தர்களுடைய புகழை ஏற்றத்தை பகவான் கொடுக்கிறார். சைதன்ய மகாபிரபு எப்பவுமே அத்தாரிட்டிக்கு ஒபே பண்ணாம இருந்தது இல்லை. சைதன்ய மகாபிரபு எப்பவுமே அவர் முழுமுதற் கடவுள், அவர் குரு ஏத்துக்க வேண்டியதில்லை. ஆனா அவர் ஈஸ்வரபுரி தன் குருவா எடுத்திருந்தார். குரு முன்னாடி என்ன சொன்னாரு, பிரபோதானந்த சரஸ்வதி, பிரகாசானந்த சரஸ்வதி, காசியில பிரகாசானந்த சரஸ்வதி பேசும்போது சைதன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு, குரு முன்னாடி குரு வந்து சைதன்ய மகாபிரபு கூட்ட என்ன சொன்னதா சொன்னாரு, யாருக்கு ஞாபகம் இருக்கு? பதினஞ்சு கை தூக்கலாம். காசி மாநகரத்துல பிரகாசானந்த சரஸ்வதிட்ட சைத்தன்ய மகாபிரபு தன் குரு வந்து மகாபிரபு என்ன சொன்னதா சொன்னார், செல்வி மாதாஜி. பகவான் அந்த இடத்துல பணிவோட, நீ ஒரு முட்டாள், சாஸ்திரம் படிக்கிறதுக்கு குவாலிஃபைடு இல்ல, ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொன்னாலே போதும் சொன்னதாகவும், அதை சொல்லும் போது என்னுடைய உடல்ல அந்த அஷ்ட சாத்வீக பாகம் வந்துருச்சு, நான் போய் சொல்லும் போது நீ கரெக்டான வழியில தான் போற அப்படின்னு அதை அப்ரிஷியேட் பண்றதாகவும் சொன்னாங்க பிரபுஜி அந்த இடத்துல. சைதன்ய மகாபிரபு தன் குரு முன்னாடி வந்து, என் குரு மகாராஜ் வந்து என்ன ஒரு முட்டாள்னு சொன்னாரு, உனக்கு சாஸ்திரம் படிச்சா புரியாது, நீ பகவானுடைய நாமத்தை உச்சாரணம் செய்ய சொல்லி இந்த மந்திரத்தை எனக்கு கொடுத்தாரு. அன்னிலிருந்து நாங்க ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சேன். ஆனா என்னை என்னால கட்டுப்படுத்திக்க முடியல. நாமத்தை சொல்லும் போது என் கண்கள்ல கண்ணீர் வருது, உடம்புலாம் நடுங்குது, என் உடம்புல மயிர் குத்திட்டு நிக்குது. அப்ப நான் எப்படி குரு மகாராஜ் கேட்டேன், குரு மகாராஜ் எனக்கு எந்த மாதிரி மந்திரம் கொடுத்தீங்க, என்னால என்னை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. அப்ப குரு சொன்னாரு, உனக்கு பகவான் மேல உன்னதமான அன்பு வந்துருக்கு, இது நல்ல ஒரு அறிகுறிதான், தொடர்ந்து விடாம நாமத்தை உச்சாரணம் பண்ணுன்னு என் குரு மகாராஜ் சொன்னாரு. எவ்வளவு ஹம்பிள் பாருங்க. அந்த நாமத்துக்கே அவர் தான் அதிபர். சைத்தன்ய மகாபிரபு தான் அந்த நாமத்துக்கே அதிபரா இருக்காரு. அவர் தான் அந்த நாமத்துக்கே அதிபரா இருக்காரு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, என் குரு மகாராஜ் வந்து இப்படி சொன்னாரு. அப்ப எவ்வளவு ஒபீடியன்ட், எவ்வளவு ஒரு ஹம்பிள், எவ்வளவு ஒரு பணிவும் எளிமையா இருந்தா மகாபிரபு சொல்லியிருக்காரு. அவர் முழுமுதற் கடவுள், அவர் யாருக்கும் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாரும் அவருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும். அதனால சைதன்ய மகாபிரபு இந்த பூமியில இருந்த போது அவர் இந்த எட்டிகேட் ஃபாலோ பண்றாரு. ஒரு பக்தர் எப்படி நடந்துக்கணும், எந்த மாதிரி குணங்களை வெளிப்படுத்தணும், பகவானே பக்தனா வந்து ஒரு பக்தனுடைய உன்னதமான குணங்களை வெளிப்படுத்துறாரு. அதுதான் சிறப்பு. ஒரு நிமிஷம். சைதன்ய மகாபிரபு இந்த பாகவத தர்மம் என்னது, கிருஷ்ணா அனுவர்தா. பாகவத தர்மம்னா கிருஷ்ணா அனுவர்தா, கிருஷ்ணாவுடைய கிருஷ்ணாவுடைய விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதன்படி செயல்படுறதா பாகவத தர்மம். அதனால
பகவான் கிருஷ்ணாவும் சரி, அவர் சைதன்ய மகாபிரபு வந்தப்பவும் சரி, அவர் எப்பவுமே தனது பக்தர்கள், அதாவது பாகவத தர்மம், பக்தர்கள் எப்படி மகிழ்விக்கணும், பக்தர்களுக்கு எப்படி சேவை பண்ணணும், எப்பவுமே எப்படி அத்தாரிட்டிஸ் எப்படி ஃபாலோ பண்ணணும், அதுதான் சொல்லித்தராரு. அவர் ஒவ்வொரு அவதாரத்திலையும் அதிகாரிகள் எப்படி பின்பற்றுறது. ரைட்? எஸ். இன்னைக்கு வந்து ரெண்டு ஆச்சாரியருடைய சிறப்பு. ஒன்று வந்து ராமச்சந்திர கவிராஜ், இன்னொருத்தர் வந்து கோபால் பட்ட கோஸ்வாமி. ராமச்சந்திர கவிராஜ் மறைவு தினம் கோபால் பட்ட கோஸ்வாமி தோன்றியது. நேற்றைய சத்சங்க வகுப்புல நம்ம ராமச்சந்திர கவிராஜோட சரித்திரம் பார்த்தோம். ராமச்சந்திர கவிராஜ் எப்படி கிருஷ்ணனோட தீவிரமா எடுத்துட்டாரு, அவர் எப்படி அத்தாரிட்டியை ஃபாலோ பண்ணார், ராமச்சந்திர கவிராஜ் எப்படி ஸ்ரீனிவாசாச்சாரிய சேவையில் ஈடுபட்டார், அதுக்கப்புறம் நரோத்தமதாஸ் தாக்கூரோடைய சேவையில் ஈடுபட்டார். நரோத்தமதாஸ் தாக்கூராவது ஒரு தூய பக்தர், ஆச்சாரியர். ஆனா அவர் மேல பொறாமை கொண்டவங்க, அவர் ஒரு சாதாரண குலத்துல, அவர் கீழ் குலத்துல பிறந்தவர் நினைச்சு அவர் மேல காழ்ப்புணர்ச்சி உள்ளவங்க, அவருடைய பிரச்சாரத்துக்கு எதிராக செயல்படும் போது ராமச்சந்திர கவிராஜ் எப்படி நரோத்தம் தாஸ் கூட இருந்து அவருடைய பிரச்சார பணிகளுக்கு உறுதுணையா இருந்தாரு, அதெல்லாம் நேற்று பார்த்தோம். இவங்களுக்குள்ள அந்த பாசிட்டிவா கிடையாது, பொய் அகங்காரமே கிடையாது. சீனிவாச ஆச்சாரிய அப்போ நரோத்தம் தாஸ் தாக்கூர் புகழ் பாடிட்டே இருக்கு. நரோத்தம் தாஸ் தாக்கூர் எப்பவுமே சீனிவாச ஆச்சாரிய சங்கம் வேணும்னு வேண்டிட்டு இருக்கு. எது பாடணும் இல்லையா? दया करो श्री आचार्य प्रभु श्रीनिवासा रामचंद्र संगा माहे नरोत्तम दास. நரோத்தம் தாஸ் தாக்கூர் எப்பவுமே ராமச்சந்திரனுடைய சங்கம் வேணுங்கிறார். ராமச்சந்திர கவிராஜ் எப்பவுமே நரோத்தமருக்கு சேவை பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருக்காரு. சீனிவாச ஆச்சாரிய எப்பவுமே நரோத்தமுடைய புகழ் பாடிட்டு இருக்காரு. எப்படி? இதுதான் வைஷ்ணவம். வைஷ்ணவம்னா பக்தர்களுக்குள்ள அன்பு பரிமாற்றம், கர்வம் இல்லாம, காழ்ப்புணர்ச்சி கொள்ளாம, பொறாமை இல்லாம சேவை செய்யணும். சேவை மனப்பான்மை. ஏன் இவங்களுக்குள்ள இவ்வளவு சேவை மனப்பான்மை? இவங்களுக்கு நடுவுல சைதன்ய மகாபிரபு, சைதன்ய மகாபிரபு திருப்திப்படுத்தணும், சைதன்ய மகாபிரபு திருப்திப்படுத்தணும், அவருடைய போதனைகளை பரப்பணும், அவருக்கு சேவை பண்ணுங்கிறது ஒன்று மட்டும்தான் குறிக்கோளா இருந்ததுனால அவங்களுக்குள்ள பொறாமை கிடையாது, அவங்களுக்குள்ள வந்து பொய் கர்வம் கிடையாது, பொய் அகங்காரம் கிடையாது. சைத்தன்ய மகாபிரபு முழுமுத்த கடவுள். அவரு எந்த சட்டத்திற்கு உட்பட்டவர் அல்ல, அவரு வர்ண ஆசிரமத்துக்கு அப்பாற்பட்டவர். பகவான் கிருஷ்ணா வந்து அவர் கிருஷ்ணரா வந்த போதும் சரி, ராமரா வந்த போதும் சரி, சைத்தன்ய மகாபிரபு வந்த அவர் மனித ரூபத்துல வந்தார். அவர் கிருஷ்ண அவதாரத்துல, ராம அவதாரத்துல, சைத்தன்ய மகாபிரபு அவதாரத்துல மனித ரூபத்துல வந்தார். ஆனா அவர் மனிதனுடைய சட்டத்திட்டங்களுக்கு அப்பாற்பட்டவர். நம்முடைய நம்முடைய நாம பின்பற்ற வேண்டிய சட்டத்திட்டங்களுக்கு அப்பாற்பட்டவர். அவர் இதுக்குள்ள கட்டுப்பட்டவர் அல்ல. வேத நியமங்களுக்கோ வேத விதிகளுக்கோ அல்லது வர்ணாசிரம தர்மத்துக்கோ உட்பட்டவர் அல்ல பகவான். ஆனா அவர் அந்த ரூபத்துல வரும்போது அதற்கான தர்மத்தை பர்ஃபெக்டா பண்றாரு. ஒரு மன்னரா என்ன செய்யணும், ஒரு பையனா என்ன செய்யணும், ஒரு கணவரா எப்படி இருக்கணும், அவர் எடுத்துட்ட தர்மத்தை பர்ஃபெக்டா பண்றாரு. எக்ஸாம்பிள் இருக்கு. சைதன்ய மகாபிரபு சன்னியாசி எடுத்துட்டு அவர் பாகவத தர்மத்தை பிரச்சாரம் பண்றாரு. பகவானே பக்தனா, பகவானே ஆச்சாரியனா வந்து அவரு ஒரு கிராமத்திலயும் நகரத்திலயும் எல்லாருக்கும் கிருஷ்ண பிரேமத்தை கொடுக்கிறார். தென்னிந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும், தென்னிந்தியாவில் உள்ள மக்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு அவர் தென்னிந்தியா யாத்திரை வர்றாரு. அதுக்கு காரணமா என்ன வச்சுட்டாரு?
அவருடைய சகோதரர் விஸ்வரூபா சின்ன வயசுலயே சன்னியாசம் எடுத்துன்னு போயிடுவார். விஸ்வரூபர் எங்க இருக்காரு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவரை தேடிட்டு வர்றாரு. அது ஒரு காரணமா வச்சுட்டாரு. ஆனா உண்மையான காரணம் என்னன்னா, அவரு எல்லாருக்கும் தென்னிந்தியாவில் உள்ள எல்லா மக்களுக்கும் கிருஷ்ண பிரேமம் கொடுக்கணும் முடிவுபட்டார். சைத்தன்ய மகாபிரபு எங்கெல்லாம் போறாரோ, யாரெல்லாம் சந்திக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் கிருஷ்ண மேல அன்பு. அவர் தென்னிந்தியா முழுவதும் யாத்திரையில அப்படியே பகவானை புகழ் பாடிட்டு இருக்கார். கிருஷ்ணா 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 ஹே ராம ராகவ ராம ராகவ ராம ராகவ ரக்ஷாமா கிருஷ்ண கேசவ கிருஷ்ண கேசவ கிருஷ்ண கேசவ பாண்டியா. அவர் தென்னிந்திய யாத்திரை முழுவதும் பகவான் கிருஷ்ணனுடைய புகழ் பாடிட்டு ராமனுடைய புகழ் பாடிட்டு யாத்திரை பண்ணார். ஆயிரக்கணக்கான பேர் அவரை ஃபாலோ பண்றாரு. சைத்தன்ய மகாபிரபுவை ஆயிரக்கணக்கான பேர் பின்பற்றுறாரு. அப்போ அவர் காவேரி தீர்த்தத்துக்கு வந்தார். ஸ்ரீரங்கம் காவேரியில குளிச்சுட்டு ரங்கநாதர் தரிசனம் பண்றதுக்காக போனார். ரங்கநாதரை பார்த்த உடனே சைத்தன்ய மகாபிரபு உடம்பெல்லாம் மயிர் குத்திட்டு அப்படி கண்ணுல இருந்து அருவி மாறி கண்ணீர், தலைவால் குத்திட்டு நடனம் ஆடுறாரு. சைத்தன்ய மகாபிரபு உருக்கிய பொன்னிறத்துல இருப்பார். அவர் நடனம் ஆடுறது ஆயிரக்கணக்கான பேர் பாக்குறாங்க. யார் இந்த சன்னியாசி? இளம் சன்னியாசி, இவ்வளவு அழகு, சூரியனை போல பிரகாசிக்கிற தேஜஸ், சூரியனை போல பிரகாசம். யார் இவர் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது சைத்தன்ய மகாபிரபு கீர்த்தனம் செஞ்சு நடனம் ஆடி அப்படியே மயக்க விழுந்தாரு. ரங்கநாதர் முன்னாடி நடனம் ஆடி அப்படி பிரேமத்துல தலைகால் குத்திட்டு நடனம் ஆடு. எல்லாரும் பாக்குறாங்க. எல்லாரும் கண்ணீர் வருது. இப்படி பகவான் மேல இவ்வளவு அன்புள்ள ஒருத்தர் பார்த்ததே இல்லை. இப்படி ஒரு பிரேமாவதார் சைத்தன்ய மகாபிரபு. அப்ப அங்க வேங்கடப்பட்டர் மகாபிரபுட்ட மகாபிரபுடைய பாதங்கள் தொட்டு வணங்கி, ஓ மகாபிரபு, நீங்க எங்க வீட்டுக்கு பிரசாதம் சாப்பிட வரணும். நீங்க எங்க வீட்டுக்கு பிரசாதம் சாப்பிட வரணும். மகாபிரபு ஒத்துன்றாரு. வேங்கடப்பட்டா வீட்டுக்கு போறாரு. அவங்க 3 சகோதரர்கள், வேங்கடப்பட்டா, திருமலை பட்டா, பிரபோதானந்த சரஸ்வதி. பிரபோதானந்த சரஸ்வதி வைஷ்ணவ சன்னியாசி, திரிதண்டி சன்னியாசி, வெரி வெல் ஸ்காலர், பெரிய பண்டிதர் அவர் பிரபோதானந்த சரஸ்வதி. இவங்க 3 பேரும், அப்புறம் வேங்கடப்பட்டோடைய மனைவி, திருமலை பட்டோடைய மனைவி, அவங்க குழந்தைங்க, லிட்டில் கோபால், சின்ன கோபால் குழந்தை, ஒரு 5-6 வயசு தான் இருக்கு. இவங்க எல்லாம் மகாபுடைய தாமரை பாதங்களை நமஸ்காரம் செஞ்சு தரிசனம் பண்ணி, அவங்களுக்கு பாத பூஜை பண்ணி, பகவானுக்கு தக்க ஆசனம் உட்கார வச்சு, அவருக்கு பிரசாதம் எல்லாம் கொடுத்து அவருக்கு சேவை பண்ணு. அப்ப கோபால் பட்ட கோசாமி சின்ன குழந்தை, 6-7 வயசு தான் இருக்கு. ஒரு மகாபிரபு பாத சேவனம் எல்லாம் பண்ணி, அவருக்கு பிரசாதம் கொடுத்து, அவருக்கு தீர்த்தம் கொடுத்து, மகாபிரபு கூட இருந்து கிருஷ்ண கதை கேட்கிறார். அதுல என்ன விசேஷம்னா, அந்த டைம் மழைக்காலம் ஆயிடுச்சு. ஒரு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி எல்லாம் மழைக்காலத்துல வெளியில போகவே முடியாது. 4 மாசம் அப்படி மழை கண்டினியூஸா பெஞ்சிட்டே இருக்கு. சாதுர்மாசியம், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், இந்த 4 மாசம் மழைக்காலம். 4 மாசம் என்ன பண்ணுவாங்க, சாதுக்கள் ஒரு இடத்துல தங்கிடுவாங்க. அவங்க டிராவல் பண்ண முடியாது. பாருங்க, அப்ப சில வருஷங்களுக்கு முன்பாக எப்படி இருந்தது, நேச்சர் பர்ஃபெக்டா இருக்கு. இயற்கை கரெக்டா அது வேலையை செஞ்சது. ஆடி மாசம் விதை போடுவாங்க. ஆடியில விதை போட்டா ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை மாசம் அறுவடை. ஆடி மாசம் விதை போட்டுட்டா அவங்க தண்ணி விட வேண்டிய அவசியமே இல்லை. 4 மாசம் நல்லா மழை பெய்யும். இவங்க போய் ஜஸ்ட் அந்த விவசாயி என்ன பண்ணுவாங்க, போய் நிலத்துல இறங்கி இந்த களையை மட்டும் பறிச்சுட்டா போதும். இந்த மழை நீரை ப்ராப்பரா நிலத்துக்கு போற மாதிரி பண்ணிட்டு, அங்கங்க பாத்தி கட்டி வாய்க்கெல்லாம் வச்சுட்டு, அது எல்லா தாவரங்களுக்கும், செடிகளுக்கும், பயிர்களுக்கும் தண்ணி போற மாதிரி எல்லாம் செஞ்சு, அந்த சிஸ்டம் எல்லாம் கரெக்டா வச்சு, அடிக்கடி களையை மட்டும் பறிச்சோம். களை பறிக்கணும், கொஞ்சம் அந்த இயற்கை உரம் போட்டா தானியங்கள் நல்லா வளரும். அப்புறம் அது தை மாசம் எடுத்து அந்த புது தானியத்தை புது பானை வச்சு, புதுசா அரிசி வாங்கி, புது அரிசி விளைஞ்ச தானியம் இருக்கு இல்லையா, அது புதுசா எடுத்து புது பானையில போட்டு அது பகவானுக்கு ஆகும்.
மழை வந்து அப்படி பர்ஃபெக்டா இருந்தது. இப்போ எப்ப மழை பெய்யணுமோ அப்ப பெய்ய மாட்டேங்குது, பெய்யக்கூடாத நேரத்துல எல்லாம் பெய்யுது. விவசாயி மழை பெய்யுமான்னு பார்த்துட்டு இருப்பார், மழையே பெய்யாது. அவர் பயிர் போட்டு வச்சிருப்பாரு, மழை பெஞ்சு பயிரெல்லாம் தண்ணியில மூழ்கிடும். தஞ்சாவூர்ல எவ்வளவு நெல் பயிர்கள் தண்ணீர் மூழ்கி விட்டது, எவ்வளவு வாழை தண்ணீரில் மூழ்கி விட்டது. ஏன்? கலியுகத்துல மக்கள் வந்து சுயநலவாதிகளாகவும் பேராசைக்காரங்களாகவும் புலன்பத்துல நாட்டம் உள்ளவங்களாம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்காங்க. சுயநலம், பேராசை, பொறாமை, புலன்பமே பிரதானம். அதுக்காக இயற்கையை துஷ்பிரயோகம் பண்றது, பசுவதை பசுவதை பண்றாங்க, இயற்கையை துஷ்பிரயோகம் பண்றாங்க. எல்லாமே கம்ப்ளீட்டா தலைகீழ மாறிடுச்சு. மழை பெய்ய வேண்டிய நேரத்துல பெய்ய மாட்டேங்குது, பெய்யக்கூடாத நேரத்துல பெய்யுது. வெயில் குடும்பம் தாங்க முடியல, வெளியில போனா எரிஞ்சு பசுமாயிடும். முன்னெல்லாம் வந்து ஹாட் வாட்டர்னு போடுவாங்க, இப்ப ஹாட் வாட்டர்லாம் போட வேண்டாம். மேல டேங்க் வச்சுட்டா அதே ஆட்டோமேட்டிக்கா சூடாயிடுது. வெயில் காலத்துல மேல சின்டாக்ஸ் டேங்க் வச்சிருப்பாங்க. சின்டாக்ஸ் டேங்க்ல உள்ள தண்ணி எப்படி இருக்கும், போய் பைப்பு திருவினா அப்படி வெந்நீரா வருது. சூடு பண்ண வேண்டாம், அதே சூடு பண்ணுது. மனுஷனே கருகிறான், எரிஞ்சு போயிடுறான். அப்புறம் எங்க தண்ணி சூடாகும்? அப்படி கலியுகத்துல மக்கள் புலன்பவாதிகளாகவும் அதர்மத்தின் வழியில போறவங்களாகவும் ரொம்ப மோசமானவங்களாயிருக்கு. அதனால பகவான் என்ன பண்ணாரு, இந்த காரணமற்ற கருணையினால இந்த பூமியில வந்து இந்த கலியுக மக்களையும் எப்படியாவது நல்வழிப்படுத்தணும், இந்த கலியுக மக்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு சங்கீர்த்தனம் ஸ்டார்ட் பண்ண. கேக்கியம் சங்கீர்த்தனம், யுக தர்மம், நாம சங்கீர்த்தனம். அப்ப சைத்தன்ய மகாபிரபு கலியுக மக்களுடைய நன்மைக்காக ஒரு சன்னியாசி எடுத்துட்டு கிராம கிராம நகர நகரமா பிரச்சாரம். அப்போ அவரு 4 மாசம் மழைக்காலம் ஆயிடுச்சு, சதுர்மசியா. அப்போ சைத்தன்ய மகாபிரபு டிராவல் பண்ண முடியல. 4 மாசம் கோபால் பட்டா வீட்லயே தங்கியிருக்கு. 4 மாசம் எங்க இருந்தாரு மகாபிரபு? திருமலை பட்டா, கோபால் பட்டா வீட்லயே தங்கியிருக்கு. கோபால் சின்ன அந்த வீடு இருக்கு ஸ்ரீரங்கத்துல, யாரு போய் பார்த்தேன். இந்த வீடு கோபால் பட்டாவோட ஹவுஸ். சோ இங்க மகாபிரபு 4 மாசம் தங்கியிருக்காரு. அப்ப இந்த 4 மாசம் ரொம்ப அற்புதமான பாக்கியம், அழகான பாக்கியம், அற்புதமான பாக்கியம், வாய்ப்பு. சைத்தன்ய மகாபிரபு கூட இருந்து சேவை பண்றது. மகாபிரபு தென்னிந்தியா யாத்திரை இருந்தபோது யாருக்கு எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கல. அப்படியே கீர்த்தனை பாடிட்டு ஒரு கிராமமா போயிடுவார். ஆனா ஸ்ரீரங்கத்துல வந்து 4 மாசம் தங்கி இருக்காரு. ரங்கநாத் ஜெகநாத், ஜெகநாத் புரியில 18 வருஷம் தங்கி இருந்தாரு, ஸ்ரீரங்கத்துல 4 மாசம் தங்கி. அங்க ஜெகநாத், இங்க ரங்கநாத். தினமும் ரங்கநாத் தரிசனம் போவார். தினமும் ரங்கநாத் தரிசனம் பண்ணிட்டு வந்து திருமலை பட்டாவும் வேங்கடப்பட்டா சைத்தன்ய மகாபிரபு இவங்கெல்லாம் உட்காந்து கிருஷ்ண கதா, ஹரி கதா பேசுவோம். பகவானுடைய லீலைகள், பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள் எல்லாம் பொழுதன்னைக்கு டே நைட் டிஸ்கஷன். கிருஷ்ண கதா அமுதம். மகாபிரபு வந்து வருகிறார். அப்புறம் மகாபிரபு பிரிவு தாங்க முடியல, ஜெகநாதருடைய பிரிவு. ஜெகநாதரை விட்டுட்டு மகாபிரபு யாத்திரை வந்துட்டாரு. ஜெகநாத் நினைச்சுக்கிட்டே இருக்காரு. என்ன பண்ணாரு மகாபிரபு, அவர் தங்கி இருந்த இடத்துலயே அவருடைய கரங்களாலே அழகான ஜெகநாத் விக்கிரகம் பண்ணார். ஜெகநாத் விக்கிரகம் நீங்க அங்க இருக்கு, இந்த ஜெகநாத் மட்டு. இங்கதான் மகாபிரபு தங்கி இருந்தார், இந்த மடத்துல, ஜெகநாத் மட்டுல. நீங்க எனக்கு பின்னாடி பாக்குறீங்க இல்லையா, ஒரு நிமிஷம். இங்கதான் மகாபிரபு தங்கி இருந்தார், ஜெகநாத் மட்டு. இங்க எவ்வளவு பேர் போயிருக்கீங்கன்னு தெரியாது. இங்க மகாபிரபு அவர் கையாலேயே ஜெகநாத் விக்கிரகம் பண்ணியிருப்பார். அந்த ஜெகநாத் டேட்டி. ஜெய ஜெகநாத் பலதேவ் சுபத்ரமையா கி. இந்த விக்கிரகம் மகாபிரபு தன்னுடைய ஜெகநாதனுடைய பிரிவுனால ஜெகநாதரை நினைச்சு அவர் கையாலேயே செய்த விக்கிரகம். பூரி ஜெகநாதர் மாதிரி இங்க ஜெகநாத் பலதேவ் சுபத்ரா. திருமலை பட்டா எப்பவுமே மகாபிரபு கூட இருந்து அவர்கிட்ட அன்பு பரிமாற்றம் பண்ணிட்டு பகவானுடைய கதைகளை கேட்டுட்டு 2 பேரும் கிருஷ்ண கதாவை டிஸ்கஸ் பண்ணிட்டு, பெரிய பாக்கியம் உங்களுக்கு. அவங்க நித்தியமான சேவகர்கள் பகவான். இந்த பகவானுடைய தாமரை திருப்பாதம், பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை சேவிக்கும் பாக்கியம் கோபாலுக்கு சின்ன குழந்தையிலிருந்து பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஏன்னா கோபால் பட்டா வந்து ஒரு சாதாரண நபர் அல்ல. அவர் ஆன்மீக லோகத்துல பகவானுக்கு நித்தியமா சேவை பண்ணக்கூடிய மஞ்சரிகள், குணமஞ்சரி அந்த மாதிரி
நிறைய மஞ்சரிகள்லாம் இருக்காங்க, கோபிகளுக்கு சேவை பண்றாங்க. கிருஷ்ணாவுக்கு யார் சேவை பண்றா? ராதாராணி, ஸ்ரீமதி ராதாராணி. ஸ்ரீமதி ராதாராணிக்கு யார் சேவை பண்றாங்க? அஷ்டசகிகள். அஷ்டசகிகளுக்கு யார் சேவை பண்றாங்க? கோபிகள். கோபிகளுக்கு சேவை பண்றவங்க மஞ்சரி. அதனாலதான் சைத்தன்ய மாபு சொல்றாரு, கோபி பிரத பத கமலையோ தாச தாச தாசானு தாச. நான் எப்பவுமே பகவானுடைய சேவகனுடைய சேவகனா இருக்கும். ஆன்மீக லோகத்துல ராதாகிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடக்கூடிய அந்த மஞ்சரிகள் இந்த பூமியில கௌடிய சம்பிரதாயத்துல ஆச்சாரியரா தோன்றி பகவான் மேல எப்படி அன்பு செய்யணும், கிருஷ்ண பிரேமத்தை எப்படி அனுபவிக்கணும், பக்தி தூண்டில எப்படி பக்குவமாகணும், பரம்பரை எப்படி ஃபாலோ பண்ணணும், எளிமையான பணிவான பக்தரை எப்படி வாழணும், எல்லாம் கத்துக் கொடுக்குறாரு. அனைத்தும் கத்துக் கொடுக்குறாரு. சோ கோபால் 4 மாசம் மழைக்காலம் முடிஞ்சது. சைத்தன்ய மாபு கிளம்புறாரு, தன் யாத்திரையை தொடர்றாரு. இவங்களை அழறாங்க. யாரால முடியும் சைத்தன்ய மாபுடைய பிரிவு? சைதன்ய மாபு பிரிஞ்சு யாரால இருக்க முடியும்? அது சைதன்ய மாபு பிரியறது பக்தர்களுக்கு உடல்ல இருந்து உயிர் எடுக்கிற மாதிரி. சைதன்ய மாபு பிரியறதுன்னா, பகவானை பிரியறதுன்னா தூய பக்தர்களுக்கு அவங்க உயிர் உடல்ல இருந்து உயிரை பிரிச்சு எடுக்கிற மாதிரி. அழறாங்க. மகாபிரபு ஆசீர்வாதம் பண்ணாரு. கோபால் அழற. கோபால் மகாபிரபுடைய தாமரை பாதங்களை பற்றி கொண்டு அழறாரு. மகாபிரபு என்னையும் உங்க கூட கூட்டின்னு போயிரு, என்னையும் உங்க கூட கூட்டின்னு போயிருங்க, நான் உங்களுக்கு சேவை பண்றேன், என்னை சேவனை ஏத்துக்கோங்க. மகாபிரபு சொன்னாரு, இல்ல கோபால், உங்க அப்பா அம்மாவுக்கு வயசாயிட்டே இருக்கு, நீ அவங்களுக்கு சேவை பண்ணிட்டு அவங்க வைகுண்டம் போனதுக்கு அப்புறம் நீ விருந்தாவனம் வந்து, அவங்க வைகுண்டம் போனதுக்கு அப்புறம் நீ விருந்தாவனம் வந்து, அது வரைக்கும் நான் நீ என்ன நினைச்சுட்டே நான் உன் கூடயே தான் இருக்கு. எப்பவுமே கான்சியஸ்னஸ் உணர்வுல பகவானோட இருக்கு. பாருங்க, ஆச்சாரியர் கிருஷ்ணரை பார்த்துட்டேன்னு சொல்றது. எந்த ஆச்சாரியருமே, ரூப கோசாமியோ சனாதன் கோஸ்வாமியோ எந்த கோசாமியோ நான் கிருஷ்ணரை பார்த்துட்டேன், ராதா கிருஷ்ணரை பார்த்துன்னு சொல்ல. அவங்க தேடிக்கிட்டே இருக்காங்க, கிருஷ்ணர் எங்க இருக்காரு, ராதாராணி எங்க இருக்காங்க, எப்ப அவங்க தரிசனம் கிடைக்கும், எப்ப நான் அவங்க சேவை பண்ண போறேன், பிரிவுலையே அவன் நினைச்சிட்டு இருக்கு. சைதன்ய மகாபிரபு கோபால் பட்ட ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவர் யாத்திரை தொடர்ந்து கிளம்பி போயிட்டார். ஸோ கோபால் பட்டர் மகாபுருடைய தாமரை பாதங்களையே நடிச்சுட்டு இருக்காரு. நான் எப்போ மகாபுருடைய தாமரை திருப்பாதங்களை சேவை பண்ண போறேன், நான் எப்போ பகவானுடைய கட்டளையை நிறைவேற்ற போறேன், எனக்கு எப்போ அந்த நாள் வரும் காத்துட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி கொஞ்ச நாள்ல அவங்க அப்பா அம்மா வைகுண்டம் போக தயாராயிட்டார், உடலை விடுறதுக்கு போகும். அப்போ கோபால் கூப்பிட்டு, கோபால் உனக்கு ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு மகாபிரபு என்ன சொன்னாரு, நீ பிருந்தாவனம் போகணும்னாரு, நாங்க இப்ப வைகுண்டம் போக போறோம், இந்த உடலை விட்டு அவங்க பகவான்கிட்ட போக போறாங்க, நான் அதனால நீ கோபால்கிட்ட நீ மகாபிரபுட்ட போயிட்டு பிருந்தாவனம் போய் மகாபிரபு சேவை பண்ணு. நாங்க அப்பா அம்மா உடலை விட்ட உடனே கோபால் பட்டா பிருந்தாவனத்துக்கு வர்றாரு. சோ அவருடைய சித்தப்பா பிரபோதானந்த சரஸ்வதி பெரிய ஸ்காலர், வேதங்கள் புராணங்கள் இதிகாசம் உபனிஷத்துகள் அனைத்தையும் அறிந்தவர், வேத பெரிய பண்டிதர், சன்னியாசி. சோ பிரபோதானந்த சரஸ்வதி சாஸ்திரம் கத்துன்றார். கோபால் சின்ன வயசுலயே உபனிஷத்துக்கள் வேதங்கள் புராணங்கள் அனைத்தும் அறிந்தவர், அனைத்து சாஸ்திரம் அறிந்தவர், அறிவர் ஸ்காலர். சாஸ்திரம் கத்துட்டு அவர் பிருந்தாவனம் வந்தாரு. ரூப கோசாமி சனாதன் கோசாமி இருந்தார். அவர் பிருந்தாவனம் ரூப கோசாமி சனாதன் கோசாமி கூட தங்கி. அப்ப சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாத் பூரியில இருந்தார். பாருங்க இதுல என்ன பியூட்டினா, கோபால் பட்ட கோசாமி நேரா பூரிக்கு போல, அவர் நினைச்சிருந்தா பூரிக்கு போயிருக்கலாமே. சைத்தன்ய மகாபிரபு என்ன சொன்னாரு, பிருந்தாவனம் போங்கன்னு சொன்னாரு. நீங்க பிருந்தாவனம் போயிருங்க, போய் சர்வீஸ் பண்ணுங்க. அப்போ ஒரு தூய பக்தருக்கு பகவான் பக்கத்துல இருந்து அவரை பார்க்கணுங்கிறத விட அவருடைய கட்டளையை நிறைவேற்றுறதுதான். இதுதான் மகாபிரபு விரும்புறாரு. மகாபிரபு என்ன விரும்புறாரு, நான் விருந்தாவனத்துக்கு சேவை பண்ணணும்னு விரும்புறாரு. கோபால் பட்டா மகாபிரபு தேடி ஓடல, நான் போய் பூரியில போய் மகாபிரபு கூட இருக்கணும்னு நினைக்கல. மகாபிரபு கூட இருக்கிறத விட அவருடைய கட்டளையை நிறைவேற்றணும் தான் பெஸ்ட். இதுதான் நம்ம படிக்கிறோம், வாப்பு சேவான் வாணி சேவா. ஒருத்தர் ஆன்மீக குரு பின்னாடியே போயிட்டு இருக்குன்னு விரும்புறது இல்ல, ஆன்மீக குரு அதை விரும்புறது இல்ல, இந்த சீடர் என் பின்னாடியே வந்துட்டு இருக்கணும். மாறாக இவர் என் பின்னாடி வருவது போல என்னுடைய வார்த்தையை ஃபாலோ பண்ணணும், என்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷன், ஃபாலோயிங் மை இன்ஸ்ட்ரக்ஷன். நீ என்னை பின்பற்றுறத விட
என்னுடைய வார்த்தை, அதாவது ஆன்மீக குரு வந்து என்னை பின்பற்று என்று சொன்னால் என் வார்த்தையை பின்பற்று என்று அர்த்தம். ஆன்மீக குருவானவர் நம் பரம்பரையை பின்பற்றணும்னு சொல்றாரு. குரு பரம்பரை ஃபாலோ பண்ணணும், இந்த ஆச்சரியர் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோயிங் அத்தாரிட்டி. குரு முன்னாடி வந்து பெரிய பண்டிதன் மாதிரி காமிச்சுக்கிறது, ஓ குரு குரு மகாராஜ் நீங்க எல்லாம் என்னால இருக்க முடியாது, இதெல்லாம் வந்து அவசியம் இல்லை. வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம குருவுக்கு சேவை பண்ணலாம், பர்சனலா சேவை பண்ணலாம். அவருக்கு பிரசாதம் பண்ணி கொடுக்கறது, அவருக்கு மசாஜ் பண்றது, அவருக்கு சேவை பண்றது. இதை காட்டிலும் ஆன்மீக குரு என்ன விரும்புறாரு? அவனுடைய கட்டளையை நிறைவேற்றுறதா விரும்புறாரு. இன்ஸ்ட்ரக்ஷன், உபதேசங்களை நிறைவேற்றுறதா விரும்புறாரு. அதை வந்து கோபால் பட்டா நல்லா புரிஞ்சுட்டாரு. மகாபிரபு எனக்கு கொடுத்திருக்கிற சேவை என்னது? எங்க அப்பா அம்மா வைகுண்டம் போனதுக்கு அப்புறம் நான் விருந்தாவனம் போகணும். விருந்தாவனம் வந்தாரு. அப்ப மகாபிரபு ஜெகநாத் புரியில இருக்காரு. அப்போ ஒரு நாள் மகாபிரபு தன் சகாக்களோட உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப சொல்றாரு மகாபிரபு, ரொம்ப நாள் ஆச்சு, ரூப் சனாதன் இருந்து எந்த ஒரு மெசேஜ் வரல. விருந்தாவன்ல இருந்து ரூப் சனாதன் இருந்து, ரூப கோஸ்வாமிட்டு இருந்து ஒரு சனாதன் கோஸ்வாமி எந்த ஒரு செய்தி வரலையே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. விருந்தாவன் ஒரு வைஷ்ணவர் வர்றாரு. விருந்தாவன் ஒரு வைஷ்ணவர் வந்து மகாபிரபு சாஸ்தாங்க நமஸ்காரம் பண்றாரு. மகாபிரபு நான் விருந்தாவன்ல இருந்து வரேன், என்ன ரூப கோஸ்வாமி அமைச்சாரு. ஓ என்ன விஷயம்? கோபால் பட்டா விருந்தாவன் வந்துட்டாரு. கோபால் பட்டா விருந்தாவன் வந்துட்டாரு, இந்த செய்தி உங்ககிட்ட தெரிய சொன்னாரு. சோ இதுதான் பரமாத்மா. ஸோ சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ண பரமாத்மா, அவருக்கு தெரியும் கோபால் பட்டா விருந்தாவன் வந்துட்டாரு. சோ இங்க பக்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே அங்க ரூப கோஸ்வாமி செய்தி அமைச்சிருக்காரு மகாபிரபுக்கு, கோபால் பட்டா வந்து விருந்தாவன் வந்திருக்காரு, நாங்க எல்லாம் ஒரே சகோதரர் மாதிரி இருந்து சேவை பண்ணிட்டு இருக்கோம். கோபால் பட்டாவை எங்க சகோதரர் மாதிரி நாங்க ஏத்துக்கிட்டோம், நாங்க எல்லாருமே வந்து சேவை பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் வைஷ்ணவ். அங்க வந்து பொறாமையில அங்க சீனியர், இவர் கோபால் பட்டா இப்பதானே வந்தாரு, நாங்க ஏன் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? நோ நோ எனி ஃபால்ஸ் ஈகோ. பொய் கருவம், பொய் அகங்காரத்துக்கு இடம் கிடையாது. எல்லாரும் அவங்களுடைய சென்டர் பாயிண்ட் வந்து சைத்தன்ய மகாபிரபு. அவங்களுடைய லைஃப்ல மைய புள்ளியா இருக்கிறது சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு கட்டளையை நிறைவேற்றணும், சைத்தன்ய மகாபிரபு சந்தோஷப்படுத்தணும், சைத்தன்ய மகாபிரபு திருப்திப்படுத்தணும், அது ஒண்ணுதான் அவங்களுடைய லட்சியமா இருக்கு. ஆன்மீக குரு திருப்திப்படுத்துறது. யச பிரசாதா பகவத் பிரசாதோ யஷ்யா பிரசாதான கதி குதோபி. குரு திருப்தி அடைதான் கிருஷ்ணா திருப்தி அடைவார். குரு திருப்தி அடைனா கிருஷ்ணா திருப்தி அடைய மாட்டார். அதனால ஆன்மீக குருக்கு சேவை பண்ணும்போது இந்த பொய் அகங்காரம், பொய் கருவம் இதெல்லாம் கழட்டி வச்சிடும், இல்லை தூக்கி போட்டுருவோம். பொய் அகங்காரம், பொய் கருவம், தற்பெருமை, அகந்த இதெல்லாம் துளி கூட இருக்கும். பக்தருக்குள்ள அன்பு பரிமாற்றம் மட்டும்தான் இருக்கு. சோ என்னாச்சு, மகாபிரபு பிரசாதம் கொடுத்து அனுப்புறாரு. ஒரு கோபால் பட்டாவை பிளஸ் பண்றாரு. ஒரு கோபால் பட்டாவுக்கிட்ட இந்த பிரசாதம் கொடுத்துருங்க. அவர் வந்து உட்கார்ந்து இருக்கிற ஆசனம், இந்த பலகை இருக்குல்லையா, உடன் ஆசனம், அந்த மரப்பலகையும் அப்புறம் அவருடைய வஸ்திரங்கள், அவருடைய உள்ளாடை இதெல்லாம் கொடுத்தாரு, பிரசாதமா கொடுத்தாரு. ததியானாம் சமாச்சாரம். பகவானை வழிபடுறது எவ்வளவு சிறப்போ அது மாதிரி பகவானுடைய சம்பந்தப்பட்ட அனைத்தும் வழிபாட்டுக்குரியது. துளசி தேவி, தாமம், வைஷ்ணவர்கள், ஆச்சாரியர் எல்லாம் வழிபாட்டுக்குரியவங்க. கோபால் பட்ட கோஸ்வாமி மகாபிரபு கொடுத்த அந்த பிரசாதத்தை அப்படியே மார்போட தழுவிண்டு அதை வந்து வர்ஷிப் பண்றாரு. அப்போ ஒரு நாள் கோபால் பட்டாவுடைய கனவுல மகாபிரபு வந்தார். கோபால் பட்டா, நீங்க வந்து முக்திநாத் யாத்திரை போகணும். கண்டகி ரிவர், நேபாள் இருக்கக்கூடிய கண்டகி, முக்திநாத், சாலகிராம், நீங்க யாத்திரை போங்க, போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கோபால் பட்டா யாத்திரை போறாரு. கண்டகி நதியில குளிச்சுட்டு, கண்டகி நதியில நீராடிட்டு அவர் தண்ணி கையில் எடுத்தா ஒரு 8-10 சாலகிராம் வந்து கையில் இருக்கு. சாலகிராம் பார்த்தோன்னே அவர் படப்பட நடுங்குது. ஐயோ, நான் போய் இது வர்ஷிப் பண்றது எனக்கு என்ன தகுதி இருக்கு? எனக்கு என்ன தகுதி இருக்கு சாலகிராம் பூஜை பண்றதுக்கு? திரும்பி தண்ணிக்குள்ளே விட்டாரு. தண்ணியில் விட்டு திரும்பி கை எடுத்தா திரும்பி அந்த சாலகிராம் ஷீலா கையில இருக்கு. திரும்பி கையில தண்ணியில விட்டா திரும்பி 2-3 தடவை பண்ணா திரும்ப திரும்ப கையில வந்துட்டே இருக்கு. அவர் என்ன நினைக்கிறாரு? ஃபர்ஸ்ட்
எனக்கு என்ன தகுதி இருக்கு சாலக்கிராம் விக்கிரகத்தை வழிபாடு பண்றது? நான் குவாலிஃபைடு இல்லை, அன்குவாலிஃபைடு, ரொம்ப கீழேயானவர் அப்படின்னு உன்னோட பணிவுனால அதை ரிஜெக்ட் பண்றாரு. ஆனா கோபால் பட்டாக்கு எல்லா தகுதி இருக்கு, சாலக்கிராம் வழிபாடு பண்ற அனைத்து தகுதி இருக்கு. ஆனா என்ன நினைக்கிறார், எனக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறார். அதுக்கப்புறம் ரிப்பீட்டடா நடக்குவோம், இது மகாபுருடைய விருப்பம், மகாபிரபு அதனாலதான் எனக்கு கண்டைக்கு போக சொல்லியிருக்காரு, அதனாலதான் முக்திநாத் போக சொன்னாரு, இந்த சாலக்கிராம் ஸ்ரீராமனை வர்ஷிப் பண்ணுங்கிறத மறைமுகமா மகாபிரபு சொல்லி கொடுக்கிறார், காமிச்சு கொடுக்கிறார். சாலக்கிராம் எடுத்துட்டு வந்து தினமும் வர்ஷிப் பண்றாரு, பூஜை பண்றாரு, யமுனா தீர்த்தம் பால் எல்லாம் வச்சுட்டு தினம் வர்ஷிப் பண்றாரு. அப்போ ஒரு பெரிய செல்வந்தர் வந்து என்ன பண்ணாங்க, நிறைய ஆபரணங்கள், பட்டு வஸ்திரங்கள் இதெல்லாம் கொண்டு வந்து கோபால் பட்டா கொடுக்குறாரு. கோபால் பட்டாட்டு வந்து இந்த ஆபரணங்கள் பட்டு வஸ்திரங்களா வச்சுக்கோங்க நீங்க. அவர் ஒரு சன்னியாசி, அவரு கோபால் பட்டா ஒரு சன்னியாசி, அவர் ஒரு உள்ளாடை மட்டும் தான் உடுத்திருக்காரு, அவர் ஒரு குடிசையில வாழ்றாரு. ஒரு சன்னியாசிக்கு மாட மாளிகை ஆபரணங்கள் பட்டு வஸ்திரம் தேவையில்லை. இந்த கலியுகத்துல பாருங்க, நிறைய போலி சன்னியாசிகள் பெரிய பெரிய ஆசிரமம் வச்சுட்டு கோடிக்கணக்கா சொத்து வச்சு. ஆனா உண்மையான சாது கிட்ட ஒண்ணு இருக்காரு. கோசாமிகள் அப்படிதான் வாழ்ந்தாங்க, அவனுக்கு வந்து ஆசிரமும் கிடையாது. சில நேரங்கள்ல கோசாமிக்கு ஆசிரமே கிடையாது. ரூப கோசாமி, சனாதன் கோசாமி இவங்கெல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க, ஒரு நாள் ஒரு மரத்துக்கடியில தங்கி இருக்காங்க. எப்போ ராதாகிருஷ்ண லீலையே ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா அங்க மிருகங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. ஒரு நாள் ரகுநாதாஸ் கோசாமி பிருந்தாவனம் வந்தப்போ அவருக்கு ஆசிரமே கிடையாது, பஜன் குட்டிலே கிடையாது. ஆசிரமம்னா பெரிய ஆசிரமம் இல்ல, ஒரு ஆள் உட்காரணும் ஒரு குடிசை, அவ்வளவுதான். இன்னைக்கு போனா அப்படிதான், இன்னைக்கு போனா பார்க்கலாம், ரகுநாதாஸ் கோசாமி பஜன் குட்டியில் வந்து ஒரு ஆள் உட்கார அளவுக்கு தான் இருக்கு. அப்படி ஏன் வச்சுட்டாரு அவரு, அது அது கூட அவர் வச்சுக்கல, அந்த பச்சன் குட்டியில் கூட வச்சுக்கல. மரத்துக்கடியில ராதா கூட்டத்துக்கு படித்துறையில உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் ஒரு புலி வந்தது தண்ணி குடிக்கிறதுக்கு. எங்கேயாவது புலி ரகுநாத கடிச்சிருமோன்னு கிருஷ்ணர் வந்து ஒரு கம்பு வச்சு நிக்கிறார் ரகுநாதக்கு பின்னாடி. ரகுநாதாஸ் கோசாமி ராதா குண்டத்து கரையில உட்காந்துட்டு தன்னை மறந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம் ராம். நாம தான் ஜெபம் பண்றோம், நாமளும் நம்மளை மறந்து போயிடும் ஜெபம் பண்ணும்போது, தூங்கிடுவோம். அவங்க ஜெபம் பண்ணும்போது தன்னை மறந்தாங்கன்னா பிரேமத்தினால மறந்தாங்க, நம்ம தூக்கத்தினால மறக்கும். இவ்வளவுதான் வித்தியாசம் நமக்கு அவங்களுக்கு. சோ ரகுநாதாஸ் கோசாமிக்கு எங்க ஆபத்து வந்துடுமோ, புள்ளி அவர் பக்கம் திரும்பினா ஒரு அடி போடணும்னு பகவான் நின்றுட்டு இருக்காரு. இது சனாதன் கோசாமி பார்த்துட்டாரு, இவர் ரகுநாதா நாம கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணுமா, கிருஷ்ணர் நமக்கு சேவை பண்ணணுமா? ரகுநாத் சொன்னாரு, நாம தான் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும். நீ உட்காந்து பஜன் குடியிலே இல்லாம ஜெபம் பண்ணிட்டு இருக்க, கிருஷ்ணா உனக்கு சேவை பண்ணிட்டு இருக்காரு. அதனால ஒரு பஜன் குடியில் ஒரு சின்னதா குடிசையாவது வச்சுட்டு உட்காந்து கொண்டாரு. அவர் உடனே கேட்கல, சரி பண்றேன்னு சொன்னாரு, ஆனா உடனே பண்ணிடல. அப்புறம் அடுத்தது பார்த்தா வெயில் அடிச்சுட்டு இருக்கு, அந்த வெயில்ல உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. ராதாராணி வந்து சந்திர வச்சு பிடிச்சிட்டு இருக்காரு, அவர் மேல வெயில் அடிக்க கூடாது. இதையும் பார்த்துட்டாரு சனாதன் சார். கேட்கிற, ரகுநாதா நாம ராதாராணிக்கு சேவை பண்ணணுமா, ராதாராணி நமக்கு சேவை பண்ணணுமா? நாம தான் ராதாராணிக்கு சேவை பண்ணணும். நீ உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்க, ராதாராணி உனக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு தான் உடனே குடிசை வச்சுட்டேன், குடிசை வச்சுட்டு அதுக்குள்ள பண்ணு, பிரேயர் பண்ணு. இந்த மாதிரி கோசாமிகள்லாம் பெரிய பெரிய ஜமீன்தார் குடும்பத்துல இருந்து வந்தவங்க. நம்ம எல்லாம் ஒண்ணுமே இல்லாத குடும்பத்துல வந்து இவ்வளவு ஆட்டம் போடுறோம், தலகால் புரியாம குளிச்சுட்டு இருக்கோம், ஒண்ணுமே இல்லை. சிலருக்கு சொந்த வீடு கூட கிடையாது, சிலருக்கு சோப்பு டப்பா மாதிரி வீடு, சொம்பு மாதிரி ஒரு காரு, அதை வச்சுக்கிட்டு என்ன இல்லையா? ஆனா கோசாமிகள் எல்லாம் பெரிய பெரிய ஜமீன்தார் குடும்பம். ரகுநாதாஸ் கோசாமி ஒட்டுமொத்த செல்வத்துக்கு ஒரே வாரிசு, தூக்கி போட்டு வந்துட்டார். ரூப கோசாமி, சனாதன் கோசாமி பெரிய பண்டிதர்கள். நவாபிட்ட அந்த காலத்திலே ஆயிரக்கணக்கான பொற்காசுகளை சம்பளமா வாங்கிட்டு லட்சக்கணக்கான பணம் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் தூக்கி போட்டு ஒரு உள்ளாடை மட்டும் கட்டிட்டு விருந்தாவன் வந்து உட்கார்ந்துருக்காங்க. தத்வா தூர்ணம் அசேஷ மண்டல பதவியும் சனியை துச்சவா. பெரிய பெரிய மண்டல பதிகள் ஜமீன்தார்களை முன்னாடி வந்து கை கட்டி நிற்பாங்க, ஏதாவது சேவை பண்ணுமான்னு. அதெல்லாம் விட்டுட்டு அவர் விருந்தாவன் வந்து மகாபிரபு சேவை பண்ணிட்டு. எப்படி அவங்க எல்லாம் தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள், துளி கூட பௌதிகத்துல பற்றுதலோ
பெயர், புகழ், பதவி எதுவுமே அவங்களை கவரல. சைத்தன்யமா அப்படியே தாமரை திருப்பாதம் மட்டும்தான் அவங்களை கவருது. அதனாலதான் அவங்க இந்த பிரேமத்தை அனுபவிச்சாங்க. ஸோ பெயர், புகழ், பதவி, சொத்து, பௌதிக வசதி, குடும்ப பற்றுதல், குடும்ப பாசங்களை வச்சுட்டு இருந்தா சைதன்யமா அப்படியே தாமரை திருப்பாத நினைக்கவும் முடியாது, பிரேமம் நமக்கு கிடைக்கவும் செய்யாது. இதெல்லாம் தூக்கி போடணும். தூக்கி போட்டுட்டு எனக்கு அது மட்டும்தான் வேணும், கிருஷ்ண பிரேமம் மட்டும்தான் வேணும். சோ கோபால் பட்ட கோஸ்வாமி அவர் சொல்றாரு, என்கிட்ட எனக்கு ஒண்ணு வேணாங்க, இல்ல நீங்க உங்க விக்கிரகத்தை வச்சுக்கோங்க, நீங்க உங்க கிருஷ்ணரோட விக்கிரகம் வச்சிருக்கீங்களே. நான் அப்பெல்லாம் கோசாமிகளுக்கு ஒரு விக்கிரகம் இருக்கு. ரூப கோசாமி எந்த விக்கிரகம் வழிபாடு பண்ணாரு? போச்சு. அப்படி எல்லா பேரும் சொல்லியிருக்கு. ராதா கோவிந்த தேவ். ரூப கோசாமி விக்கிரகம் வந்து ராதா கோவிந்த தேவர். சனாதன் கோசாமி ராதா மதன் மோகன். இந்த மாதிரி ஒரு ஆச்சரியக்கு விக்கிரகம் இருக்கு. லோகநாத் கோசாமி ராதா வினோதர். அந்த மாதிரி ஒரு விக்கிரகம். ஆனா கோபால் பட்டருக்கு விக்கிரகம் இல்ல. அவர் சாலகிராம் ஷீலா உருண்டையா கல்லு மாதிரி இருக்கும். அதுக்கு எப்படி நகையெல்லாம் போட முடியும்? சாலகிராம் ஷீலாவுக்கு நகை போட முடியாது, அலங்காரம் பண்ண முடியாது, பட்டு வஸ்திரம் ஒண்ணும் பண்ண முடியாது. சிம்பிளா வேணா சந்தனத்தால டெக்கரேட் பண்ணலாம். ஒரு ஒரு நீங்க பிருந்தாவன்லாம் போனா, இல்ல இஸ்கான் டெம்பிள் எல்லாம் போனா சாலகிராம் ஷீலா அழகா டெக்கரேட் பண்ணிருப்பாங்க. சந்தனம் எல்லாம் வச்சு, கண்ணெல்லாம் வரைஞ்சு அப்படிதான் பண்ண முடியும். அதுக்கு வந்து ஆபரணங்கள்லாம் போட்டு அழகு பார்க்க முடியாது. அப்போ கோபால் பட்டர் சொன்னாரு, என்கிட்ட விக்கிரகம் கிடையாது, நான் எப்படி ஆபரணங்கள்லாம் எடுத்துக்கிறது, நான் எப்படி பகவானுக்கு ட்ரெஸ் பண்ணுவேன்? அது பரவாயில்லைங்க, உங்ககிட்ட விக்கிரகம் இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணிச்சு கொடுத்துட்டேன், எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டாரு. அந்த ஆபரணங்கள், பட்டு வஸ்திரங்கள்லாம் வந்து அந்த வியாபாரி கோபால் பட்டருக்கு ஆஃபர் பண்ணிட்டு போயிட்டாரு. நீங்க நீங்க வந்து நீங்க பகவானே சரணாகதின்னு இருக்கீங்க, எப்படி நீங்க பகவான் சேவைக்கு தான் பயன்படுத்த போறீங்க, நீங்க பகவான் சேவைக்காக வச்சுக்கணும்னு கொடுத்துட்டு போயிட்டாரு. இவர் மனசுல நினைக்கிறாரு, என்கிட்ட விக்கிரகமே இல்லையே, சரி ஒருவேளை என்கிட்ட கிருஷ்ணனுடைய விக்கிரகம் இருந்தா, என்கிட்ட பகவானுடைய விக்கிரகம் இருந்தா நான் அவங்களுக்கு இதெல்லாம் போட்டு அழகு பார்ப்பேன். இந்த ஆபரணங்கள்லாம் போட்டு, வஸ்திரம் எல்லாம் போட்டு, அழகா கிரீடெல்லாம் வச்சு, முக்கூட்டெல்லாம் வச்சு, வலையெல்லாம் போட்டு, ஜிமிக்கி எல்லாம் போட்டு ரொம்ப அழகு பார்க்கலாம். என்ன பண்றது, என்கிட்ட விக்கிரகம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அந்த பெட்டி, சாலக்கிராம் பூஜை பண்ணிட்டு இருந்தாலே அந்த பெட்டி க்ளோஸ் பண்ணிட்டு ரெஸ்ட் பண்ணி போயிட்டார். காலையில போய் யமுனையில குளிச்சுட்டு வந்து அந்த பாக்ஸ் ஓபன் பண்றாரு. அதுல ஒரு தாமோதர ஷீலா அப்படியே கிருஷ்ணரா மாறிட்டு பாருங்க. ஒரு தூய பக்தர் பகவானை தேடி போல, அந்த தூய பக்தரை தேடி பகவான் வர. தூய பக்தர் மனதால் நினைச்ச மாத்திரத்துல கிருஷ்ணா வந்துட்டு, கோபால் பட்டா மனசுல நினைச்சாரு என்கிட்ட விக்கிரகம் பகவான் வந்துட்டு, அவர் விக்கிரகத்தை அவர் கிருஷ்ணாவை தேடி போல, வெறுமனே சைதன்ய மகாபுரு திருப்திப்படுத்தணும் மட்டும்தான் ஒரு குறிக்கோளா இருந்தது. தட் மீன்ஸ் சைதன்ய மகாபுரு பகவான் தான், ஆனா ஆச்சாரியனுடைய ஸ்தானத்துல இருக்கு. சோ குருவுடைய கட்டளையை நிறைவேற்றணுங்கிறது மட்டுமே குறிக்கோளா இருந்தனால பகவான் இந்த பக்தனை தேடி வந்துட்டு. ராதா ரமணாவும் மகாபுருவும் வேற வேற இல்லை. செய் கௌர், செய் கிருஷ்ண, செய் ஜெகநாத். கிருஷ்ணா, கௌரங்கர், ஜெகநாதர் 3 பேர் ஒத்துருக்கான், வேற வேற நம்பர் இல்ல. கிருஷ்ண ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா, ராதா கிருஷ்ண நகை அன்யா. கிருஷ்ண சைத்தன்யா அவங்க 2 பேரும் ராதா கிருஷ்ணர் ஒன்னான சைத்தன்யம் பாபு. ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா, ராதா கிருஷ்ண நகை அன்யா. கிருஷ்ணா ராதாரனுடைய பாவனையில் இருக்கு. ஒரு கண்ணுல அப்படி கண்ணீர் வருது. அந்த ராதா அந்த தாமோதர ஷீலால இருந்து இந்த கிருஷ்ணனுடைய விக்கிரகத்தை பார்த்த உடனே கோபால் பட்டர் கண்ணுல இருந்து கண்ணீர் சாஷ்டகம் நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்றாரு. சின்ன விக்கிரகம் தான், சின்னதா தான், ரொம்ப அழகு. தாமரை போல கண்கள், அப்படி உடல்ல 3 விதமான வளைவு, கையில ஒரு அழகான புல்லாங்குழல் மாதிரி எல்லாம் பிருந்தாவனம் முழுவதும் பரவிடுது. ரூப கோசாமி, சனாதன் கோசாமி, ரகுநாதாஸ் கோசாமி, ரகுநாத பட்ட கோஸ்வாமி எல்லாரும் கேள்விப்பட்டாங்க, கோபால் பட்டருடைய தாமோதர ஷீலா வந்து அழகான கிருஷ்ண விக்கிரகமா மாறிட்டாங்களா. ஓடி வராங்க எல்லா கோஸ்வாமிகளும். லோகநாத் கோஸ்வாமி, எல்லா கோஸ்வாமி ஓடி வராங்க. ஓடி வந்து பார்த்தா விக்கிரகம் அப்படி அழகு,
ஒரு கோசாமி சொல்றாரு இந்த விக்கிரகத்துடைய கண்ணு கோபிநாதர் மாதிரி இருக்கு. ஒரு கோபிநாதர் சொல்றாரு இந்த விக்கிரகத்துடைய தாமரை பாதம் மதன கோபால் மாதிரி இருக்கு. ஒரு கோசாமி சொல்ற இந்த விக்கிரகத்தோட இடை வந்து கோவிந்தர் மாதிரி இருக்கு. ஆக மொத்தத்துல இந்த விக்கிரகம் ரமணா. ஜெய் ராதா ரமன் கி. ரமணா ரொம்ப அழகான விக்கிரகம். சோ இப்படி அந்த பிருந்தாவனத்திலே வச்சு அழகான விக்கிரகங்கள் எல்லாம் அழகான விக்கிரகம் ராதாரமன். அது மாதிரி வழிபாட்டிலும் சரி, பிருந்தாவனத்திலே டாப் மோஸ்ட் வர்ஷிப், மிக உயர்ந்த வழிபாடுன்னா ஸ்டாண்டர்ட். பிருந்தாவனத்திலே வச்சு எந்த கோயில ஸ்டாண்டர்டா வர்ஷிப் பண்ண ராதாராமனா டெம்பிள் ப்ரோபாஸ் அவ்வளவு பர்ஃபெக்டா. ஏன்னா கோபால் பட்டா வந்து கோபால் பட்ட கோஸ்வாமி அவரு நம்ம இப்ப என்னெல்லாம் பண்றோம், எப்படி பகவானுக்கு அபிஷேகம் பண்ணணும், எப்படி ஆரத்தி பண்ணணும், எப்படி பகவானுக்கு பூஜை பண்ணணும், எல்லா சிஸ்டம் கோபால் பட்ட கோஸ்வாமி அவர் எழுதினது. ஹரிபக்தி விலாஸ் சனாதன் கோஸ்வாமியும் கோபால் பட்ட கோஸ்வாமி ஹரிபக்தி விலாஸ்ல நம்ம டெய்டி வர்ஷிப் எல்லாம் பண்ணணும் சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த விக்கிரகம் பார்க்க அப்புறம் அழகு. ராதாரமணா சின்ன விக்கிரகம் தான். என்ன பண்ணுவாங்க, சில பக்தர்லாம் பைனோகுலர் வச்சு பார்ப்பாங்க. பைனோகுலர் வச்சு பார்த்தா விக்கிரகத்துடைய பற்கள் நகங்கள்லாம் தெரியும். ஓ பியூட்டிஃபுல். எப்படி ராதாராமனுக்கு சேவை பண்ணிட்டு அந்த தூய பக்தரான கோபால் பட்டரோட அன்பு பரிமாற்றம் செய்யறதுக்காக பகவான் விக்கிரக ரூபத்துல வந்தார். பகவான் விக்கிரக ரூபத்துல வர்றது பக்தர்களோட அன்பு பரிமாற்றம் செய்யறதுக்காக. எல்லா கோசாமிகளும் ராதாரமனை தரிசனம் பண்ணி கீர்த்தனம் செஞ்சு நடனமாடி ராதாரமணா 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 எல்லாம் ராதாரமன் புகழ் பாடினார். ராதாரமன் அப்பியரன்ஸ் டே என்னைக்கு வரும்னா நரசிங்க சதுர்தசிக்கு அடுத்த நாள் வரும். நரசிங்க சதுர்தசிக்கு அடுத்த நாள் தான் பிருந்தாவன்ல ராதாரமன் அப்பீரானார். கோபால் பட்ட கோஸ்வாமியுடைய டிவோஷன் பக்தினால அந்த டெம்பிள் ராதாரமன் டெம்பிள். அங்க கோபால் பட்ட கோஸ்வாமியுடைய வர்ஷிப் ஆல்டர் அவர் வழிபாடு பண்ணார். விக்கிரக கர்ப்ப கிரகம், அதுக்கப்புறம் அவருடைய சமாதி, கோபால் பட்ட கோஸ்வாமி சமாதி மந்திர், அவருடைய பஜன் குட்டீர் இப்ப போலாம் பார்க்கணும். சோ கோபால் பட்ட கோஸ்வாமி இந்த பூமியில வந்து நமக்கு ரொம்ப அழகா முந்தைய ஆச்சாரியர் என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க, சைத்தன்ய போதனை என்ன, எப்படிலாம் விக்கிரக ஆராதனை செய்யணும், எப்படிலாம் பகவான் மேல அன்பு செய்யணும்னு வாழ்த்து காமிச்சார். இந்த கோபால் பட்ட கோஸ்வாமியுடைய போதனைகள், ராமச்சந்திர கவிராஜருடைய போதனைகள், முந்தைய ஆச்சாரிய போதனைகள் தான் பிரபுபார் நமக்கு கொடுத்திருக்காரு புஸ்தகங்கள்ல. அதனால கௌடி வைஷ்ணவரா இருக்கிறது ஒரு வித பெருமிதம் கொள்ளும். ஏன்னா இந்த மாதிரி ஆச்சாரியர் வந்திருக்காங்க சம்பிரதாயத்துல. அரிது இத்தகைய ஆச்சாரியருடைய அடிச்சுவட்டை பின்பற்றுவது, எல்லாருக்கும் கிடைக்கலையே. ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கு இந்த மாதிரி பூர்வாச்சாரியருடைய சரித்திரம் கேட்பதற்கு, பாடுவதற்கு, நினைவில் கொள்வதற்கு, அவருக்கு சேவை செய்வதற்கு. சோ பிரபுபாவுடைய கருணையால இன்னைக்கு நம்ம கோபால் பட்ட கோஸ்வாமியுடைய மறைவு தோன்றிய தினத்தை கொண்டாடுறோம். ராமச்சந்திரனுடைய மறைவு தினம், ராமச்சந்திர கவிராஜ் மறைவு தினம். அவங்களுடைய அழகழகான போதனைகள், அவங்களுடைய வாழ்க்கை சரித்திரம் நமக்கு கிருஷ்ண பக்தியில உற்சாகம் தரும், பக்தியில முன்னேற்றம் கொடுக்கும், பகவான் மேல அன்பு அதிகரிக்கும், பகவான் மேல நம்பிக்கை அதிகரிக்கும். அதுதான் அவங்களுடைய காரணம். श्रीमद भागवतम की जय, श्री गोपाल भट्ट गोस्वामी की जय, श्री रामचंद्र कविराज की जय, श्री प्रभुपाद की जय।